Praise the Lord. Praise the Lord, Sodaram. Praise the Lord, Sodaram, 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 Sodaram. அல்லாண்டவரே சோதரம், தகப்பனே சோதரம், மாவியானவரே சோதரம். ஏசுநாதா உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். சோதரம். ஏசு ராஜாவே சோதரம், 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 சோதர. Praise the Lord. Sodaram, Dodaram, 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 Dodaram. Praise the Lord. Sodaram, 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 Sodaram. Praise the Lord. Sodaram, 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 Sodaram. தகப்பனே துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, ஆராதனைக்குரியவரே, துதியிலே பிரியப்படுகிறவரே, சோத்ரையா. பைஷாலதீனா மதுரர பௌரி காமா ஓ ஷகனி காமா மீனா மதுரரபா. நீர் அறின எல்லா ஈவுகளுக்கா தோத்துரும் தகப்பனே. அல்லாண்டவரே ஸ்தோத்திரா. பைஷாலதீனா மதுரரப பௌரி காமா. ஓ இந்த மைமையான ஆண்டவர் வேத பாடத்தை நிராசு தரும்படியா ஜெபிக்கிறோம். தேவாவியானவரே அல்லாண்டவரே ஸ்தோத்திரோ. Praise the Lord. Sodaram, Sodaram, உமக்கு நன்றி ஆண்டவரே. சோதரம். அல்ல தகப்பனே துதிக்கிறோம். இயேசு ராஜா. இயேசு பாதம் எனக்கு போதும். இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளோ ஆனந்தமே. எந்த நாளோ ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கலை சேந்தி. பாதம் கதறி அழுதிடுவே. நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளோ ஆனந்தமே. எந்த நாளோ ஆனந்தமே. இரவும் பகலோ வேத வசனோ. இரவும் பகலோ வேத வசனோ. தியானம் செய்திடுவே. தியானம் செய்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும். இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளோ ஆனந்தமே. எந்த நாளும் இரவும் பகலும் வேத
வசனம் இரவும் பகலோ வேத வசனம் தியானம் செய்திடுவே நான் தியானம் செய்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளோ ஆனந்தமே எந்த நாளோ ஆனந்தமே. காத்திருந்து பலனடைந்து காத்திருந்து பலனடைந்து கழுகு போல் பரப்பேனா கழுகு போல் பரப்பே. இயேசு பாதம் எனக்கு போதும் இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளோ ஆனந்தமே எந்த நாளோ ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாகோ கசந்த மாறா மதுரமாகோ எகிப்து அகன்றிடுமே கொடிய எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும் இயேசு பாதம் எந்த நாளோ ஆனந்தமே எந்த நாளோ ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாத என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது எனக்கு நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும் இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளோ ஆனந்தமே எந்த நாளோ ஆனந்தமே. எதை நினைத்தோ கலங்க மாட்டேன் எதை நினைத்தோ கலங்க மாட்டேன் என்னும் துதித்திடுவே நான் என்னும் துதித்திடுவே. இயேசு பாதம் இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளோ ஆனந்தமே எந்த நாளோ கமே. என்னை விட்டு எடுபடாத என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது எனக்கு நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும் இயேசு பாதம் பா ஆனந்தமே எந்த நாளோ ஆனந்தமே. எதை நினைத்தோ கலங்க மாட்டேன்
இந்த நாளோ ஆனந்தமே, இந்த நாளோ ஆனந்தமே. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், இரக்க நிறைந்தவரே ஸ்தோத்திரம். ஐஷாலா தீனானாமா தூராராபா ஓ பௌரி காம ஷக நீ காம மீனா நாமா தூராராபா ஓ தூராராபா ஓ பௌரி காம ஓ ஷக நீ காம தீராராபா உராராபா பௌரி மீனா நாமா தூராராபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं. ஆண்டவரே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான हे प्रभु इस आशीर्वाद पाए हुए महिमा भरे हुए இந்த மாலை வேளைக்கு தோத்திரம். ये शाम के समय के लिए स्तुति करते हैं. இந்த மாலை வேளையிலே हे प्रभु शाम के समय पर கடந்து வந்து आपके चरणों तले आकर ஆராய்த்து நாமத்தை மேய்ப்படுத்தும்படியா आपकी आराधना आपके नाम की महिमा करने के लिए பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். आपने हम पर किए हुए उपकारों के लिए स्तुति हो. இந்த வேத பாட கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக. हे प्रभु इस बाइबल स्टडी को आशीर्वाद करके दीजिए மாற்றையா और सभी रुकावट को बदल दीजिए. பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். आप ही जिम्मा लेने के लिए आपसे विनती करते हैं பேசும். और इस दिनों में आप हमसे बातें कीजिए. हमारे कान खुले रहने दीजिए. சமூகத்தில் எங்கள் இருதயம் பிரியமா இருக்கட்டும். आपके चरणों तले हमारे हृदय आसान के समय அவசியமானதை பேசும். और आवश्यकता की बातों को बात कीजिए. हे प्रभु எங்கள் ஆவி எப்போதும் குற்றமற்றதாய் காணப்படும். और हमारी आत्मा आपके सामने निर्दोषी दिखाई देने के लिए प्रभु आप अनुग्रह कीजिए. ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். इस दिनों में लोगों को तैयार कीजिए எல்லாரையும் ஒருமுகப்படுத்தும். और सभी को एक मन कीजिए. ஆஞ்சியோடு தாகத்தோடு சமூகத்தில் அமர்ந்திருந்து चाहत और प्यास के साथ आपके चरणों तले पाठ जोकर வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள आपके रखे हुए भलाई को पाने के लिए ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும். हर एक को आप अनुग्रह कीजिए. முற்றிலும் ஆயத்தாட்டி ஒப்புக் கொடுக்கிறேன். और पूरी रीति से नम्रता से सौंपते हैं. பொறுப்படுத்திக்கொள். आप ही जिम्मा लीजिए. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता. ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. இந்த நாளிலும் इस दिनों में भी இந்த ஆன்லைன் மூலமாக इस ऑनलाइन के द्वारा வேதத்தை शास्त्र को தியானிக்க உதவி செய்திருக்கிறார். उसे ध्यान करने के लिए परमेश्वर सहायता किया है. और सभी लोग ஸ்தோத்திரம் ஆயத்தமாகி तैयार होकर ஸ்தோத்திர வாஞ்சியோடு चाहत के साथ ஸ்தோத்திரம் தேவசமத்தில் காத்திருப்போமானால் परमेश्वर के चरणों में पाठ जोएंगे तो கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். प्रभु हमें आशीर्वाद करने वाला, வாஞ்சியை நிரப்புகிறவர், हमारे चाहतों को पूरा करने वाला தாகத்தை நிரப்புகிறவர், और प्यासों को भरने वाला எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். और सभी बातों को पूरा करने वाला. ஹல்லேலூயா. हालेलुया. எல்லாம் ஒருமனப்பட்டு பாடி தேவனை மேய்ப்படுத்தும். सभी एक मन होकर परमेश्वर के नाम की महिमा करेंगे. प्रेयर गार्डन के गीत की किताब पर गीत नंबर है 114. कठिन प्रभु तुझसे कुछ नहीं है. कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है. कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है. असंभव कुछ भी नहीं है, तुझसे असंभव कुछ भी नहीं है. कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है. कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है. तूने सामर्थ वचन से रचा आसमां और ज़मीन. तूने सामर्थ वचन से रचा आसमां और ज़मीन. अपने ही भुजबल से संभाला है सारा
असंभव कुछ भी नहीं है। कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है। कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है। तुझसे असंभव प्रभु कोई चमत्कार नहीं है। तुझसे असंभव प्रभु कोई चमत्कार नहीं है। हजारों हजार पीढ़ी को दया दिखाने वाले प्रभु, हजारों हजार पीढ़ी को दया दिखाने वाले खुदा, कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है। असंभव कुछ भी नहीं है, तुझसे असंभव कुछ भी नहीं है। कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे है। कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है। मनुष्यों के हर काम पर तेरी है तीखी नजर, मनुष्यों के हर काम पर तेरी है तीखी नजर। बदले में हर काम के तू देता है प्रतिफल, बदले में हर काम के तू देता है प्रतिफल। कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है। असंभव कुछ भी नहीं है, तुझसे असंभव कुछ भी नहीं है। कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है। कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव कुछ नहीं है। युक्तियां हैं तेरी बड़ी, शक्ति में महान तू ही। युक्तियां हैं तेरी बड़ी, शक्ति में महान तू ही। सेनाओं का प्रभु तू है, एल शडाई तेरा नाम है। सेनाओं का एल शडा तेरा नाम है। कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है। असंभव कुछ भी नहीं है, तुझसे असंभव कुछ भी नहीं है। कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है। असंभव तुझसे कुछ नहीं है। ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் எண் 50வது பாடல். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன்.
ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாளோ அகன்று போக மாட்டேன், உம்மை
सभी प्रार्थना करेंगे। ಎಲ್ಲ ಆಂಡವರೇ ಸ್ತೋತ್ರ, ಎಲ್ಲ ஆண்டவரே ಸ್ತೋತ್ರ, தகப்பனே ಸ್ತೋತ್ರ, அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக தோத்துரு பைசலா, நல்ல ஆண்டவரே ಸ್ತೋತ್ರ, நல்ல ஆண்டவரே ಸ್ತೋತ್ರ, ஓ உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக ಸ್ತೋತ್ರ, உம்முடைய தயவுக்காக ಸ್ತೋತ್ರ. நல்ல ஆண்டவரே ಸ್ತೋತ್ರ, ஏசப்பா தோத்துரு, கிருபை நிறைந்த தெய்வமே, நம்முடைய கிருபை பெரியதையா, நம்முடைய இரக்கம் பெரியது, நம்முடைய தயவு பெரியதையா. பைஷாலா தீனா நாம தூராராபா, ஓ பௌரி காம ஷக நீகாம, ஓ தீனா நாம தூராராபா, ஓ பீனா நாம தூராராபா, ஓ ஷக நீகாம மீனா நாம, ஓ உம்முடைய இரக்கம் பெரியது, தயவு பெரியது, ஓ பைஷாலா தீனா நாம தூராராபா, ஓ பௌரி காம ஷக நீகாமா. தகப்பனே ஏசுநாதா தோத்துரம் 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 பைசலா. அல்லாண்டவரே ஸ்தோத்திரம், பைசலா. தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்மையான ஈவுகளை தந்து கொண்டு இருக்கிறீரே, உடைய நன்மையான ஈவுகளுக்காக தோத்துறையா தகப்பனே ஸ்தோத்திரம். பைசலா அல்லாண்டவரே ஸ்தோத்திரம், பைசலா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பைசலா பைசலா மீனா நாம தூராராபா, ஓ பௌரி காம ஷக நீகாமா மீனா நாமா. அல்லாண்டவரே ஸ்தோத்திரம், தகப்பனே ஆவியானவரே ஸ்தோத்திரம். நீதியில் நிலைத்திருந்து ஓவும் திருமுகம் நான் காண்பேன், உயிர்த்தெழும்போது ஓம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து முகம் நான் காண்பேன், உயிர்த்தெழும்போது ஓம் சாயலால் திருப்தியாவே. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது, ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளோ, புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளோ. நீதியில் நிலைத்திருந்து உன் திருமுகம் நான் காண்பேன், உயிர்த்தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து
உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓ நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓ நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. சுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. நீதியில் நிலைத்திருந்து திருமுக நான் காண்பேன். உயிர்த்தெழும்போது நாம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து ஓம் திருமுக நான் காண்பேன். உயிர்த்தெழும்போது ஓம் சாய திருப்தியாவே. அல்லாண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபைகளுக்காக தோத்துறோம். நம்முடைய இரக்கத்துக்காக தோத்துறோம். தயவுக்காக தோத்துறையா. இரக்கம் பெரியது, தயவு பெரியது. அல்லாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं. தொடர்ந்து எங்களோடு நீரிடப்படும். लगातार आप हमसे मुलाकात இந்த कीजिए. நாளில் எங்களோடு பேசும். आज इस दिनों में आप हमसे बातें कीजिए. நாங்கள் கேட்கத்தக்கதாக இருதயத்தை தார், हम सुनने वाले समान हमारे अंदर हृदय को दीजिए செவிகளை தார். और कानों को दीजिए. இதில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள आप रखे हुए आशीर्वादों को पाने के लिए எங்களை தகுதிப்படுத்தும். हमें योग्य कीजिए. வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். खाली कर कर सौंप के देते हैं. இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே. प्रार्थना करते अच्छे पिता. ஆமென். आमीन. உட்காருவோம். बैठ जाएंगे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. ஆண்டவராக தேவன் यहोवा परमेश्वर அவர் மாறாதவராயிருக்கிறார். वो कभी ना बदलने वाला परमेश्वर है. மலைகள் விலகினாலும் चाहे पहाड़ हट जाए பர்வதங்கள் நிலை சாய்ந்து और போனாலும் पर्वत ढल भी जाए, ஆனால் நம்மை ரட்சித்த தேவனோ लेकिन हमें उद्धार किया परमेश्वर அவர் மாறாதவர். वो कभी ना बदलने वाला. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो कल आज युगा युगा तक कभी ना बदलने वाला மாறாத परमेश्वर. தேவன் நம்மோடு இருந்து वो कभी ना बदलने वाला परमेश्वर हमारे संग रहकर ஒரு குறைகள் இல்லாமல் और कोई घटी ना होते हुए நடத்தி கொண்டிருக்கிறார். वो हमें चला रहा है. அவர் இனிமேலும் நடத்துவார். वो और भी हमें चलाएगा. அவருக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து இந்த நாளிலே और लगातार इस दिनों में ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது प्रभु यीशु मसीह जब आते समय நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் हमारी आत्मा प्राण शरीर முழுவதும் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும் और पूरी रीति से निर्दोषी रहना है என்கிற காரியங்களை குறித்து इसके कार्यों के बारे में நாம் தியானித்து வருகிறோம். हम ध्यान कर कर आ रहे हैं. அப்போ ஆவியை குறித்து தியானித்து வருகிறோம். तो हम आत्मा के बारे में ध्यान कर कर आ रहे हैं அந்த ஆவியிலே ஒரு பகுதி மனச்சாட்சி குறித்து தியானித்து வருகிறோம். और उस आत्मा में एक भाग जो है विवेक, उसके बारे में ध्यान कर कर आ இயேசு रहे हैं. வருகிற பொழுது यीशु आते समय ஆவிக்குள்ளே மறைந்திருக்கிற மனச்சாட்சி जो आत्मा के अंदर छिपा हुए विवेक குற்றமற்றதாய் இருக்க வேண்டும் वो निर्दोषी रहना है என்று கடந்த நாட்களிலே 4 பகுதிகளை குறித்து பார்த்தோம். इसके बारे में बीत गए दिनों में 4 भागों में हम ध्यान कर कर आ रहे இந்த हैं நேரம் 5வது பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். और इस दिनों में 5वें भाग में हम जाएंगे. ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் रोमियो की किताब 9वां अध्याय 2வது வசனத்தை வாசிப்போமானால் उसका दूसरा वचन पढ़ेंगे तो நான் சொல்லுகிறது பொய்யல்ல, कि मैं जो कहता हूँ झूठ नहीं है, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் मसीहा के अंदर मैं सच्चाई कहता हूँ என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியம் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. ऐसा पवित्र आत्मा के अंदर मेरे विवेक भी वो गवाही है.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது यीशु मसीह जब आते समय நம்முடைய மனச்சாட்சி குற்றமற்றதாக இருக்க வேண்டும். हमारी जो विवेक वो निर्दोषी रहना है மனச்சாட்சி எப்பவுமே குற்றமற்றதாக இருக்க வேண்டும். और निर्दोषी हमेशा हमारा विवेक रहना चाहिए। இந்த மனச்சாட்சியானது ये जो विवेक है நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में எப்பவுமே குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். हाँ निरंतर हमें वो दोषी ठहराता है। ஆகினால இயேசு வருகிற பொழுது इसलिए यीशु आते समय நாம் வெட்கப்பட்டு போகும், हम लज्जित हो जाएंगे, கைவிடப்பட்டு போவோம், हम त्यागे जाएंगे, நாம் ஏமாற்றம் அடைந்து போவோம், हम हार जाएंगे நான் வைத்திருக்கிற எல்லா ஆசையெல்லாம் நிறைவேறாமல் போகும். और हमारे रखे हुए सारे आशा वो कभी पूरा नहीं होगा। மனச்சாட்சி குற்றமற்றதாக இருக்க வேண்டும். तो विवेक जो है वो निर्दोषी रहना है। நம்ம வாசிக்கப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, तो पढ़े हुए शास्त्र के बाद में लिखा गया நான் है சொல்லுகிறது பொய் அல்ல, और जो मैं कहता हूँ वो झूठ नहीं है, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று मैं मसीह में सच कहता हूँ कर कर பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியம் எனக்கு சாட்சி இருக்கிறது. और पवित्र आत्मा में मेरी जो विवेक वो गवाही देता है, பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சி எனக்கு சாட்சியா இருக்கிறது. और पवित्र आत्मा में मेरी विवेक वो गवाही देता है। பரிசுத்த பவுல் पवित्र पौलुस இந்த ஒரு வசனத்தில் ரெண்டு காரியங்களை குறிப்பிட்டு இருக்கிறார். ये एक वचन में दो प्रकार के कार्य को दर्शाया है। நான் உண்மையை சொல்லுகிறேன், मैं सच कहता हूँ அது சாட்சியா இருக்கிறது. और वो विवेक में गवाही है। அப்ப இரண்டாவது நான் சாட்சியா இருக்கிறேன். हाँ दूसरा मैं गवाही में हूँ। அப்ப இயேசு வருகிற போது तो यीशु आते समय என்னுடைய மனச்சாட்சி जो मेरी विवेक உண்மை உள்ளதா இருக்கணும். वो सच्चा रहना है, உண்மை, उसमें सच रहना है। உண்மையா இந்த மனச்சாட்சி காணப்படும். जो सच्चाई रीति से ये विवेकता दिखाई देना है। மனச்சாட்சிக்குள்ள பொய், इस विवेकता में झूठ களவு, और कोई चोरी சோத்திரம், பலவிதமான துர்க்கிரியைகள் காணப்படக்கூடாது. और कई प्रकार के दुर्कार्य बुरे कार्य नहीं दिखाई देना है। உண்மையா இருக்க தேவன் விரும்புகிறார். उसमें परमेश्वर सच्चाई से रहना चाहते हैं। பரிசுத்த தாவீதுடைய விருப்பம் எல்லாம் और पवित्र दाऊद का भी चाहत क्या था? 2 சாமுவேல் புஸ்தகம் दूसरा सामुएल की किताब 22ஆம் அதிகாரம் उसके 22वां अध्याय में சோத்திரம் 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது उसके 24वां वचन में पढ़ते समय அவர் சொல்லுகிறார், वो कहता है அவருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து முற்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். ஹல்லேலூயா, हालेलुया। தாவீதுடைய விருப்பம் என்ன? तो दाऊद का चाहत क्या है? நான் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முன்பாக मैं निरंतर प्रभु के सामने மன உண்மையாய் இருக்கணும். जो मन की खराई से रहना है। என்னை எதற்கு விலக்கி காத்து கொள்ளும்? मुझे किस बातों से दूर रखकर बचाइए? துர்க்குணம், जो बुरे गुण, பொல்லாத குணம், जो बुरे गुण से, விரும்பாத குணம், जो ना चाहने वाले गुण, அந்த துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். वो अधर्म गुण से मुझे बचाकर रक्षा कर அப்போ लीजिए। எப்போதுமே நான் எப்படி இருக்க விரும்புகிறேன்? तो निरंतर मैं कैसा रहना चाहता हूँ? உண்மையா இருக்க. सच्चाई से रहना चाहता हूँ। அப்போ ஆண்டவராக இயேசு வருகிற பொழுது तो प्रभु यीशु मसीह जब आते समय நம்முடைய மனச்சாட்சி உண்மையா இருக்கணும். हमारी जो विवेकता वो सच्चाई से रहना है। சோத்திரம், வாழ்க்கையில மாயமாலம் பண்ணக்கூடாது. और जीवन में कोई जो धोखेबाजी नहीं करना है மாயமாலம் ஜீவிக்க கூடாது. और कोई धोखेबाजी जीवन नहीं जीना है சோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. और प्रभु के नाप्रिय जीवन नहीं जीना है। அப்போ உண்மை, तो सच्चाई, உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். तो सच्चाई हमारे जीवन में दिखाई देना है। அப்போ அதே தாவீது சொல்றாரு, और वही दाऊद कहता है 51ஆம் சங்கீதத்திலே भजन संगीता 51 अध्याय में 6வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसके 6वां वचन में पढ़ते समय எதிலே உண்மையா இருக்க விரும்புகிறாரா? किस में वो सच्चाई से रहना चाहता है? என் உள்ளத்திலே मेरे हृदय में உண்மை இருக்க सच्चाई रहना விரும்புகிறேன். मैं चाहता हूँ। வாசிப்போம். உண்மை இருக்க விரும்புகிறேன். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க உண்மை இருக்கணும்? कहाँ पर सच्चाई रहना है? உள்ளத்தில். मन में। சோத்திரம். உள்ளத்தில் 1000
மாய்மாலத்தை வச்சுக்கிட்டு जो हृदय में कई प्रकार की जो धोखेबाज रखकर உதட்டில் என்ன பேசி பிரயோஜனம்? और होठों से बोलकर क्या फायदा है, மனசுக்குள்ள 1000 வேஷங்கள், और मन में कई प्रकार के वेश है, மனசுக்குள்ள 1000 விதமான குணங்கள், और मन में कई प्रकार के जो गुण है, மனசுக்குள்ள 1000மான வாழ்க்கைகள், और मन में कई प्रकार के जीवन भी है। தோத்திரம் அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. ये सब भी मन के अंदर है। தோத்திரம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சுக்கிட்டு इस प्रकार की जीवन रखकर ஆண்டவரை நன்றா ஆராதிப்போம், परमेश्वर की अच्छे हम आराधना करते हैं நல்லா துதிப்போம். और अच्छे स्तुति भी करते हैं, அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. उसके द्वारा कोई लाभ नहीं है। அப்போ தாவீது तो दाऊद जो है, எங்கே இருக்க விரும்புகிற உள்ளத்தில் எனக்கு என்ன வேணும்? वो मेरे मन में क्या रहना चाहिए, உண்மை. सच्चाई रहना चाहिए। உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்பு. जो हृदय में सच्चाई रहना चाहता है, சோத்திரம். அதான் वही அகத்தின் அழகு முகத்திலே जो भीतरी खूबसूरत चेहरे में தெரியும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. वो दिखता है करके कहावत है। அதான் சாமுவேல் वही सामुएल, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார். सामुएल को देखकर परमेश्वर ने कहा, சாமுவேலோ सामुएल சோத்திரம் இந்த சவுலை பார்த்து साउल को देखकर சவுலை பார்த்து साउल को देखकर வாழ்க்கையில ஜீவித்தில் जीवन में जिंदगी में சோத்திரம் அவர் சோத்திரம் இப்படிப்பட்ட மனுஷன், इस प्रकार का मनुष्य है, இப்படிப்பட்ட மனுஷன் इस प्रकार का मनुष्य है, எப்படி இருந்தாலும் தள்ள முடியும், कैसे इसे ढकेल सकते हैं, எப்படி இருந்தாலும் தள்ள முடியும். कैसे इस आदमी को ढकल सकते हैं, நல்ல அழகா இருக்கா, अच्छा खूबसूरत से है, நல்லா வளர்ந்து இருக்கா, अच्छा बड़ा है, சோத்திரம் எப்படி இருந்தாலும் கைவிட முடியும் कैसे इस मनुष्य को त्याग सकते हैं, என்று ஆண்டவர் பார்க்கிறார். ऐसा परमेश्वर देखते हैं। அப்போ ஆண்டவர் சொன்னாரு, तो परमेश्वर ने कहा, சாமுவேலே हे सामुएल, நான் தோட்டத்தை பார்க்கலப்பா, मैं उसके स्वरूप को नहीं देखता हूँ, நான் அவன் உள்ளத்தை பார்க்கிறேன். मैं उसके हृदय को देखता हूँ, நீயோ முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, लेकिन तू उसके चेहरे को देख रहा है, நீ அவன் சரீர தோட்டத்தை பார்த்துருக்க, तू उसके शरीर के स्वरूप को देख रहा है, நீ அழகை பார்த்துக்கிட்டு இருக்க, और तू उसके सुंदरता को देख रहा है, நீ அவன் ஹேர் ஸ்டைலை பார்த்துக்கிட்டு இருக்க, तू उसके बाल के स्टाइल को देख रहा है, அவன் வஸ்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, उसके वस्त्र को देख रहा है, அவன் நல்லா பலசாலியா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. लेकिन वो अच्छे बलवान है करके आप देख रहे हो, ஆனா நான் என்னத்தை பார்க்கிறேன், लेकिन मैं क्या देख रहा हूँ, அவன் உள்ளத்தை பார்க்கிறேன். उसके मन को देख रहा हूँ, அவன் உள்ளம் उसका मन, மாயமாலமா இருக்கு, उसमें कोई धोखा, उसका धोखा है, மாயமாலமா இருக்கு. उसमें धोखापन है, சோத்திரம் உனக்கு முன்பாக வேஷம் பாடுறான், और तेरे सामने वो वेश डालता போல है, நடிக்கிறான், और वो ढोंग करता है, நல்ல போல நடிக்கிறான், अच्छे के समान ढोंग कर डालता है, நன்மை செய்தும் போல நடிக்கிறான். और भलाई किया हुआ समान वो ஆனா ड्रामा வாழ்க்கையில करता है, மாயமாலம் இருக்கு. लेकिन जीवन में धोखेबाज है, அவன் இருதயம் சரி கிடையாது, और उसका हृदय ठीक அவன் नहीं है, மனசாட்சி சரி கிடையாது. उसकी जो विवेकता ठीक नहीं है, நான் அவனை பொறுமை தள்ளிவிட்டேன், लेकिन मैंने उसे पीछे ढकेल दिया, நான் அவனை பொறுமை தள்ளிவிட்டேன். मैंने उसे पीछे ढकेल दिया। அப்ப பாருங்க, तो देखिए, அப்ப சவுல் உள்ளத்துல जो साउल के जीवन में உண்மை இல்லாதபடியினால उसके मन में सच्चाई नहीं था, इसीलिए தேவன் அவனை பொறுமை தள்ளிட்டார். परमेश्वर ने उसे पीछे ढकेल दिया। देखो, நீரோ உள்ளத்தில் என்ன இருக்க விரும்புகிறீர்? तू हृदय में क्या रहना चाहता है, உண்மை, सच्चाई। சோத்திரம். அப்போ மனச்சாட்சியில तो विवेकता में நமக்கு உண்மை வேணும். हमारे लिए सच्चाई चाहिए, உண்மை இல்ல, सच्चाई नहीं है, சோத்திரம், பாட்டு வேஸ்ட், गीत भी वेस्ट है, பிரசங்கம் வேஸ்ட், प्रचार भी वेस्ट है, சோத்திரம் எல்லாமே வேஸ்ட். हाँ सभी कुछ व्यर्थ है। நாளையில் பார்க்கணும். इस दिनों में देखना है। அப்போ நான் பொய் சொல்லல, तो मैं झूठ नहीं बोलता हूँ, உண்மையை சொல்லுகிறேன், सच्चाई कहता हूँ, உண்மையை சொல்லுகிறேன். सच्चाई कहता हूँ। அப்போ இயேசு तो यीशु மனச்சாட்சியில உண்மையா இருக்க விரும்புகிறார். वो विवेकता में सच्चाई रहना चाहते हैं। அப்போ உண்மை இல்லை, तो सच्चाई नहीं है, உள்ளத்துல உண்மை இல்லைன்னா हृदय में सच्चाई नहीं है, तो ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. वो आशीर्वाद को पा ही नहीं सकते हैं। ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது, எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும்? आशीर्वाद को भी पा नहीं सकते, और कैसे परमेश्वर के सामने खड़े रह सकते हैं, எப்படி வருகையில் எடுத்துக்கொள்ள முடியும்? और कैसे आगमन में उठा लिए जाएंगे, எப்படி வருகையிலே கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்? और कैसे परमेश्वर के द्वारा उठा लिया जाएगा। वो இங்கே கீழே தள்ளிட்டாரே, कहाँ, यहाँ ही नीचे ढकेल दिया, உலகத்திலே கீழே தள்ளிட்டாரே, इस संसार में ही नीचे ढकेल दिया, சோத்தை கைவிட்டுட்டாரே. और हमें त्याग भी दिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। சோத்திரம்.
ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் एक के पास प्रभु ने 5 தாலந்தை கொடுத்தார், जो 5 सिक्के को दिया இன்னொருத்தங்கிட்ட 2 தாலந்தை கொடுத்தார், और दूसरे के पास 2 सिक्के दिए ஒருத்தங்கிட்ட 1 தாலந்தை கொடுத்தார். और एक के पास 1 सिक्का दिया கொடுத்துட்டு அவன் சோத்த வெளிநாட்டுக்கு போயிட்டான். और जाकर वो बाहर के देश में चले गया திரும்பி வந்தான். और फिर से लौट कर आया 5 வாங்கினவன் 5 लिया हुआ இன்னொரு 5 கொண்டு வந்து கொடுத்தான். और एक 5 लिया कर रखा 2 வாங்கினவன் और 2 लिया हुआ இன்னொரு 2 கொண்டு வந்து கொடுத்தான். और 2 लेकर के रख दिया 1 வாங்கினவன் और जो 1 लिया था பயத்தோடு भाई के साथ பக்தியோடு, भक्ति के साथ, ஆண்டவனே हे प्रभु நீ கொடுத்தத आपने दिया हुआ அப்படியே வச்சிருக்கேன், वैसे ही रखा हूँ. சோத்திரம் கொடுக்க. वो दे रहा है அவனை பார்த்து சொன்னாரு, और उसे देखकर कहा சோத்திரம். அவனுக்கு என்ன கிடைச்சது? उसे क्या मिला? அவனுக்கு என்ன கிடைச்சது? उसे क्या मिला? அழுகையும் रोना பற்கடிப்பு. और पीसना. சோத்திரம் என்ன சொன்னாரு? उसने क्या कहा? சோத்திரம். அவன் உண்மை उसकी सच्चाई இல்லை. नहीं था. கொஞ்சத்தில் நீ உண்மையை 5 வாங்கினது பார்த்து சொன்னாரு, वो 5 सिक्का लिया उसे देखकर நீ कहा கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடினால तू थोड़े में सच्चाई था உன் इसलिए அநேகத்தின் மேல் என்ன செய்வேன்? तुझे कई लोगों के ऊपर क्या करूंगा? அதிகாரி. अधिकार बनाऊंगा. ஸோ இவன் ஒண்ணுமே செய்யல பாரு, ये तो कुछ भी नहीं किया, அப்படியே பத்திரமா வச்சிருந்தான். वैसे ही 10 रुपए रखा था, ஆனா உள்ளத்துல என்ன இல்லை? लेकिन मन में क्या नहीं था? உண்மை. सच्चाई नहीं था. ஒருவேளை நீ ஒண்ணுமே செய்யாம இருக்கலாம், हो सकता है आप कुछ भी नहीं किए होंगे, சோத்திரம். உண்மை இல்லை. वो सच्चाई नहीं है. அப்போ உண்மை இல்லாதபடினால तो सच्चाई नहीं है, इसीलिए எப்பேற்பட்ட தண்டனை பாருங்க. वो किस प्रकार का दंड है देखिए. ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ எங்க நமக்கு உண்மை வேணும்? तो कहाँ पर हमारे लिए सच्चाई चाहिए? மனச்சாட்சி. जो विवेक में, மனச்சாட்சியில जो विवेकता में, உண்மை நம்ம வாழ்க்கையில உள்ளத்துல இருக்குதா? हाँ वो जीवन में हृदय में सच्चाई है क्या? சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य किताब 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 10 வாசிப்பீர்களானா उसके 10 में पढ़ेंगे तो அங்க சபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், वहां पर परमेश्वर कलीसिया को देखकर சோத்திரம். कहते என்ன हैं, சொல்றாரு? वो क्या कहते हैं? சோத்திரம். கடைசியில வாசிக்கும் போதோ ஆகிலும் ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். நீ சோதிக்கும்பட்டு பிசாசாரன் சிலர் காவலில் போடுவான். तू परख जाने के लिए शैतान तुम्हें बंदीगृह में डालेगा. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். உபத்திரப்படுவீர்கள். और आप क्लेश उठाओगे, ஆகினால் நீ மரணபடி என்ன இரு? इसके लिए मृत्यु तक आप कैसे रहो? உண்மை. அப்போது என்ன செய்வ? सच्चाई. तब क्या करोगे? ஜீவ கிரீடத்தை பெறுவார். जीवन के मुकुट पाओगे. ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. அப்போ சபையை तो कलीसिया பார்த்து சொல்றாரு, वो देखकर कहते நீ हैं, மரணபடி எப்படி இரு? तू मृत्यु तक कैसे रहे? உண்மையா. सच्चाई से रहे. எதுல உண்மை? किस में सच्चाई? சோத்திரம். மனசாட்சி இருக்கட்டும். मन की विवेकता रहने சோத்திரம். दीजिए. என்ன சொல்றாரு? वो क्या कहते हैं? நீ 10 நாள் तू 10 दिन உபத்திரப்படுவீங்க. आप क्लेश उठाओगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா எப்படி இருக்கணும்? लेकिन कैसा रहना है? 10 நாள் தான் உபத்திரம். 10 दिन ही आपके लिए क्लेश है. ஆனா மரணபடி எப்படி இரு? लेकिन मृत्यु तक आप कैसे रहो? உண்மையா. सच्चाई से रहो. உபத்திரவத்திலே உண்மையா இருயா. आपके क्लेशों में आप सच्चाई से रहो. உபத்திரம் आपके क्लेशों में வரும், உபத்திரவங்கள் வரும். आएगा, क्लेश आएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்லிட்டாரு, परमेश्वर ने कह दिया, உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? इस संसार में आप लोगों के लिए क्या है? ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்குது. इस संसार में आपके लिए क्लेश है உபத்திரம் இல்லாம இல்ல, और बिना क्लेश के जीवन नहीं है. உபத்திரம் இருக்கிறது. क्लेश है. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். உபத்திரம். क्लेश. அப்போ உபத்திரவத்திலே நாம் எப்படி இருக்கணும்? तो क्लेशों में हम कैसे रहना है? உண்மை. सच्चाई रहना है. சோத்திரம். நமக்கு சின்ன சின்ன உபத்திரம் வரும், हमारे अंदर छोटी छोटी क्लेश आएंगे பெரிய பெரிய உபத்திரம் और வரும், बड़ी बड़ी क्लेश भी आएंगे பாடுகள் வரும், और बोझ भी आएंगे. எல்லாம் வரும். सब कुछ आएगा. ஆனா உபத்திரவத்துல लेकिन क्लेश में சோத்திரம் நான் மனசு என்ன செய்யக்கூட மாற हम मन बदलना கூட. அப்போதான் மனசாட்சி எப்படி இருக்கணும்? तभी ही विवेक कैसा रहना चाहिए? உண்மையா இருக்கு. सच्चाई से रहना चाहिए. சோத்திரம். யோபுக்கு உபத்திரம் வந்துட்டு अयुब के अंदर क्लेश आ गया.
சோத்திரம். நல்லா நேசிக்கிற மனைவி தான். वो अच्छा प्रेम करने वाली पत्नी ही है அவன் பிள்ளைகளை பரிசுத்தத்திலே பாதுகாத்து கொண்டவ தான். और बच्चों को पवित्रता में रक्षा करने वाला ही। ஆனா அப்பேற்பட்டவா लेकिन इस प्रकार का தேவனை தூஷித்து वो परमेश्वर की निंदा कर कर ஜீவனை விடும். जान दे दे। சோத்திரம். அப்பா வாழ்க்கையில் உபத்திரம் வந்து பாருங்க. तो उसके जीवन में क्लेश आया। देखो பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, तू तो मूर्ख के समान बात करती है। நன்மை பெற்ற நாம் தீமைகளை பெற்ற அனுபவிக்க கூடாதா? क्या भलाई को पाए हुए हम क्या बुराई नहीं पा सकते क्या? இன்னைக்கு நம்ம நல்ல ஆண்டு ஆஸ்வதிக்கிறப்போ சந்தோஷப்படுறோம். आज हम प्रभु आशीर्वाद करते समय हम आनंदित होते हैं। சோத்திரம். ஆனா அதே உபத்திரம் வருகிற போதும் लेकिन वही क्लेश आते समय அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கை இருக்கவே और वो खुशी हमारे जीवन में रहता ही இருக்க மாட்டேங்குது. नहीं रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் சொல்றேன், சந்தோஷ ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் அவர் கையில தீமைகளை वही आशीर्वाद को पाए हुए हम बुराई उसके हाथों से பெறக்கூடாதா? क्या हम पा नहीं सकते क्या? ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் आशीर्वाद को पाए हुए हम தீமையெல்லாம் பெறக்கூடாதா? क्या बुराई नहीं पा सकते क्या? ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நமக்கு ஒரு சின்ன சின்ன உபத்திரம் வரும். तो हमारे जीवन में छोटे छोटे क्लेश आएंगे। அப்போ அப்படிப்பட்ட நேரத்துல तो उस प्रकार के समय पर நான் தேவனுக்கு முன்பா என் மனச்சாட்சி எப்படி இருக்கணும்? मैं परमेश्वर के सामने मेरा जो विवेक कैसे रहना चाहिए? உண்மையா இருக்கணும். सच्चाई से रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। யோசேப்பு பாருங்களேன், यूसुफ को देखिए, ஒரு பெரிய மனுஷன். एक बड़ा मनुष्य, சோத்திரம். உபத்திரம். उसके अंदर क्लेश, அவனை இரும்பு கூட்டுல போட்டு என்ன செய்ய ஒடுக்கினார்களா? उसे लोहे की जंजीर में डालकर उसे तोड़े, புடமிட்டார்களா? उसे ताया गया। அப்போ கூட அவன் கஷ்டத்தை பார்த்து மனசு மாறல பாரு. तभी भी उसके कष्टों को देखकर मन नहीं बदला। देखिए வாழ்க்கையில் வருகிற பாடுகளை பார்த்து மனசு மாறல பாரு. और जीवन में आने वाली परिश्रम को देखकर वो मन बदला नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் பணத்தை எடுத்திருக்கலாம், थोड़े पैसे को ले सकता था, கொஞ்சம் நகை எடுத்திருக்கலாம், थोड़े सोने को ले सकता था அவன் மனைவி தன் வசமா வச்சிருக்கலாம், और पत्नी को अपने पास रख ले सकता था, எதுனாலும் பண்ணி இருக்கலாம். कुछ भी कर सकता था। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். அவன் உபத்திரம் வந்தா கூட लेकिन उसके अंदर क्लेश आए तो भी அவன் வாழ்க்கையில் எதை கடைபிடிச்சா? उसके जीवन में क्या पालन किया? அவன் மனச்சாட்சி எதை விரும்புது? उसकी विवेक किसे चाहा? எதை விரும்புச்சு? किसे चाहा? எதை விரும்புச்சு? किसे चाहा? உண்மை सच्चाई விரும்புச்சு. चाहा। நம்மால் இருக்க முடியுதா? हमसे हो पाता है क्या? சோத்திரம். நம்மால உபத்திரத்தை என்ன செய்ய முடியும்? உண்மையா இருக்க हमारे अंदर क्लेशों में हम सच्चाई से रह नहीं पाते, முடியல. नहीं पाते। அப்ப இயேசு வருகிற போது तो यीशु आते समय என் மனச்சாட்சி பார்ப்பார். हमारी विवेकता को देखेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ என் மனச்சாட்சி உள்ளத்துல உண்மையா இருந்துச்சா இருந்தானா? तो मेरे विवेकता में क्या मन के अंदर सच्चाई था क्या? சந்தோஷமா ஆசீர்வாதம் வரும்போது இருந்த சந்தோஷம், जो आशीर्वाद रहते हुए समय रहने वाली खुशियाँ, சில உபத்திரம் வரும்போது छोटे छोटे क्लेश आते समय அதில் எப்படி சந்தோஷப்பட்டா? उसमें कैसे वो आनंदित रहा, அதெல்லாம் பார்ப்பார் ஆண்டவர். वो सब प्रभु देखेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। வாழ்க்கையில तो जीवन में பாடுகள், बोझ जो है உபத்திரவங்கள், और क्लेश நிந்தைகள், और निंदा, மரணம் मृत्यु எல்லாம் வரும். सभी कुछ आएगा। அப்போ நம்ம வாழ்க்கையில तब हमारे जीवन में உண்மையா இருந்து सच्चाई से रहकर, அது இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். हाँ उसके अंदर हम सच्चाई से आनंद से रहना இயேசு है। விட்டுட்டு போக கூடாது, यीशु को छोड़कर नहीं जाना है சத்தியத்தை விட்டுற கூடாது. और सत्य को छोड़ना नहीं है। சில பேர் உபத்திரம் வந்த உடனே कई लोग के अंदर क्लेश आते ही சத்தியத்தை விட்டுருவா, और सत्य को छोड़ देते हैं உலகத்துக்கு போயிடுவா. और संसार में चले जाते हैं। ஒருத்தர் இயேசு விட்டுட்டே போயிடுவா. சில பேர் यीशु को छोड़ के कई लोग चले जाते हैं சில பேர் வாழ்க்கையை வித்துடுவா. और कई लोग जीवन को छोड़ देते हैं। அப்போ பாரு, இயேசுத்து பார்க்கணும். तो सोच कर देखना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். சில பேர் சோதனை வித்தியாசமா வரும். कई लोग की जो परेशानी एकदम फर्क करता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் தருவார் ஆண்டவர். आशीर्वाद को देते हैं प्रभु, சோத்திரம். ஆசீர்வாதமா தருவார். आशीर्वाद के समान देते हैं। அது ஒரு உபத்திரம். वो भी एक क्लेश है। ஆசீர்வாதம் ஒரு आशीर्वाद एक உபத்திரம். वो क्लेश है। ஹலே அதான் சொன்னா மனுஷன், वही मनुष्य ने कहा, ஆண்டவரே हे प्रभु எனக்கு என்ன செய்யும்? அன்றென்றுள்ள ஆசீர்வாதத்தை அளந்து उस दिन के आशीर्वाद को नाप कर அளந்து தாரோம். मुझे नाप कर दीजिए। ஏன்னா நான் அதிகமாகி मैं अधिकता से, உன்னை நான் என்ன செய்யக்கூடாது? मैं तुम्हें क्या नहीं करना है? மறுதலிக்க கூடாது. इनकार नहीं करना है நான் குறைபட்டு और मैं कमी पाकर உன்னை நாமத்தை தூஷிக்க और तेरे नाम को तुच्छ கூடாது. नहीं करना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். அதான் இசைக்கியல் அப்படிதான்.
वही एजेकिया वैसे ही था। ஏசேக்கியா ஆண்டு ஆட்சிச்சாரு. एजेकिया को परमेश्वर ने आशीर्वाद किया, அவன் மேட்டிமை வந்துச்சான் பாருங்க. उसके अंदर घमंडपन आ गया। மேட்டிமை வந்து घमंड आकर வாழ்க்கையில ஆசை திறந்து போயிட்டான். जीवन में आशीर्वाद को खो दिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சில பேர் அப்படிதான் போயிடுறா, மனசாட்சி உண்மையா போயிட்டு. कई लोग की विवेकता वैसे चले जाता है बिना सच्चाई के। ஆண்டு சில பேர் कई लोग को परमेश्वर, சில பேர் பார்க்கும்போதோ कई लोग को देखते समय நல்லா ரசிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு இருப்பா. अच्छे उदार पाकर अलगपन के जीवन जीते हैं, நல்லா நகையெல்லாம் கட்டிட்டு अच्छे दागिने सब निकाल कर ஆண்டு வைராக்கியமா இருப்பா. एक वैराग्यता के साथ जीते हैं। கல்யாணம் ஆகும், हाँ, शादी होता है, ஆண்டு ஆசீர்வதிப்பாரு, प्रभु आशीर्वाद करते हैं, வேலையில் கிடைக்கும், ஒரு 40,000 30,000 சம்பளம் வரும். और नौकरी भी 30-40 हजार का पगार मिलता है। என்ன செய்யும், ஆசீர்வதிக்கிறாரு. वहाँ परमेश्वर आशीर्वाद करते हैं। 2 குழந்தை பிறகுது, हाँ, 2 बच्चे पैदा होते हैं। இவன் நகை போட மாட்டான், அம்மாக்காரி. हाँ, ये माता जी जो दागिना नहीं पहनते हैं, ஆனா பொண்ணுக்கு காது குத்துவா. लेकिन लड़की के कान चुभते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் நகை போடுவா. और थोड़े दिन के बाद वो भी दागिने डालते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இது ஒரு சோதனை. இது ஒரு இந்த சோதனை एक परेशानी है। ஏன்னா ஆபீஸ்லாம் அப்படி இருக்காங்களே, क्योंकि ऑफिस में सब कुछ ऐसे ही है। நம்ம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. हम रहेंगे तो भी कोई परेशानी नहीं है। ஹல்லேலூயா, हालेलुया। சோதரம் யோசித்து பார்க்கணும். सोच कर देखना है। அப்போ சோதனை இப்படியெல்லாம் வரும் பாருங்க. तो परेशानी किस प्रकार आता है देखिए, உபத்திரம் இப்படியெல்லாம் வரும், और क्लेश किस प्रकार आता है देखिए। சோதரம். அப்போ எந்த நிலைமையிலும் तो कौन से भी स्थिति में உபத்திரம் வந்தாலும் சரிதான், क्लेश आए तो भी ठीक है, ஆசீர்வாதம் வந்தாலும் சரிதான், आशीर्वाद आए तो भी ठीक है, வராமல் போனாலும் சரிதான், और नहीं आए तो भी ठीक है। என் மனசாட்சி எப்படி இருக்கணும், मेरी मन की विवेक कैसे रहना है। சோதரம். மனசாட்சி உண்மையா இருக்கணும், जो विवेक ठीक रहना है, सच्चा रहना है, உண்மையா இருக்கணும். उसमें सच्चाई चाहिए। பவுல பாருங்களேன், पौलुस को देखिए, நேரம் நிந்திக்கப்படுகிறார், हाँ, निरंतर वो निंदा किया जाता है और मारा जाता है, வாழ்க்கையில் எல்லாம் அனுபவிக்கிறார், और जीवन में सब कुछ अनुभव करता है। ஆகினால इसलिए அவருடைய அன்பு விட்டு இயேசு பிரிக்கவே, ओ परमेश्वर के प्रेम से कोई अलग, இயேசு அன்பு விட்டு பிரிக்கவே यीशु के प्रेम से कोई भी முடியல, अलग नहीं कर पाया। சோத்திரம். அப்ப இயேசு வருகிற பொழுது, तो यीशु आते समय என் மனசாட்சி எப்போது என்ன செய்யணும், मेरी विवेकता निरंतर कैसे क्या रहना चाहिए, உண்மை, सच्चाई रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப உள்ளத்துல உண்மை, तो हृदय में सच्चाई, உபத்திரத்துல உண்மை, और क्लेशों में सच्चाई। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். சகரியா மனுஷன் எழுதுறார், சகரியா புஸ்தகத்துல और जकरिया किताब पर சோத்திரம் 8ஆம் அதிகாரம் उसका 8वां अध्याय, சோத்திரம் 16வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, उसका 16 वचन हम पढ़ेंगे तो நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன, आप करने वाले कार्य क्या है, அவனவன் उसके अनुसार பிறனோடு दूसरे के साथ என்ன செய்யணும், क्या करना है। பேச்சில உண்மை வேணும், हाँ, बोली में सच्चाई चाहिए, மனச்சாட்சி குற்றமற்றதா இருக்கணும், जो मन की विवेक वो निर्दोष रहना है, அந்த மனச்சாட்சியில உண்மை கேடு வரக்கூடாது, और जो विवेकता में सच्चाई के जो गड़बड़ नहीं होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ உள்ளத்துல உண்மை, तो हृदय में सच्चाई, உபத்திரத்துல உண்மை, क्लेशों में सच्चाई, மூணாவது और तीसरा எதுல உண்மை, किस में सच्चाई, பேச்சு, बोली சும்மா. में। சில பேர் சும்மா சொன்னேன். कई लोग कहते हैं कि ऐसे बोला। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். உண்மை இருக்கா சில பேர், कई लोग कहते हैं सच्चाई नहीं रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। உண்மை இருக்கா, सच्चाई नहीं रहता है। அவரை நான் வந்தா பார்க்க போறாங்க, क्या वो आकर देखने वाला है क्या, சும்மா சொன்னா என்ன, ऐसे कहेंगे तो क्या बात है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो। நான் பேசுகிற तो हम बोलने वाले ஒவ்வொரு வார்த்தையிலும் हर एक बोली में உண்மையா இருக்கணும். वो सच्चाई से रहना है। அது தெரிஞ்சாலும் தெரியாதாலும், वो जाना हुआ व्यक्ति हो, अनजाना व्यक्ति हो। ஹல்லேலூயா. हालेलुया। அது குடும்பமோ குடும்பம் இல்லாதவர்களோ, वो परिवार हो या ना परिवार वाले हो, எங்க இருந்தாலும், चाहे जहाँ कहीं हो। ஹல்லேலூயா. हालेलुया। சோத உண்மை வேணும், उसमें सच्चाई चाहिए, உண்மை, सच्चाई, பேச்சில் உண்மை, बोली में सच्चाई चाहिए। சோத்திரம்.
அவன் பேதுரு சொல்றான், वही पतरस कहता है, அவர் எனக்கு தெரியவே தெரியாதியா, हाँ उसे मैं जानता ही नहीं हूँ, நிறைய मैं उसे नहीं जानता हूँ। சபிக்கவும் சத்தியம் பண்ணானா. वो श्रापित और सत्य करने लगा। ஹல்லேலூயா, हालेलुया। சோத்திரம். அதான் உலக திருவள்ளுவர் சொன்னார், वही तिरुवल्लुवर ने कहा, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லெழுக்கப்பட்டு. அப்போ ஒரே ஒரு வார்த்தையில तो एक ही एक शब्द में அவன் தவறு வந்துட்டா அவ்வளோதான், வாழ்க்கை போச்சு. उसमें चूक आ गया तो जीवन खत्म। சோத்திரம். வார்த்தை तो बोली, வார்த்தை ஜீவன் உள்ளதான். क्योंकि शब्द जो है जीवन भरा हुआ है, வார்த்தை शब्द ஜீவன் உள்ளது. वो जीवन भरा हुआ है। சோத்திரம். அப்போ இந்த நாட்களிலே நாம் பேசுகிற போது तो इस दिनों में हम बोलते समय உண்மையா இருக்கு. उसमें सच्चाई सच्चाई रहना है। உள்ளத்துல உண்மை இருக்கணும், हृदय में सच्चाई, உபத்திரத்துல உண்மை இருக்கணும், क्लेशों में सच्चाई பேச்சில் உண்மை இருக்கணும். और बोली में सच्चाई होना चाहिए। அப்பதான் அந்த மனச்சாட்சி காக்கணும். तभी ही ये विवेकता रक्षा की जा सकता है। ஹல்லேலூயா, हालेलुया। சோத்திரம். பரிசுத்த சோத்திரம். ஆண்டவர் நாளாகும் புஸ்தகத்தில் வாசிப்போமானா, इतिहास की किताबें पढ़ते समय 2 நாளாகும் புஸ்தகம் दूसरा इतिहास की किताब 31ஆம் அதிகாரத்துல 31वां अध्याय 12 வாசிப்பீர்களானால், उसका 12 पढ़ते समय, அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு और वे लोग उसे तैयार करने அவைகளை के बाद காணிக்கையையும் उनके दानों को தசமபாகத்தையும் और दसमास को பரிசுத்த பண்ணப்பட்டவைகளையும் और पवित्र किए गए को உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். सच्चाई से उसमें से निकाल कर रखे। அவைகள் மேல் उनके ऊपर லேவினாகி கெனனியா और लेवी தலைவனும் नेता தன்னுடைய தம்பியாகிய சிமேயி और उसका भाई सिमी இரண்டாவதுமாயிருந்தான். वो दूसरा था। அப்போ காணிக்கைகளை तो दानों में சோத்திரம் அவர் எப்படி வச்சாங்களா? कैसे रखे थे? உண்மையாய். सच्चाई से रखे। ஹல்லேலூயா, हालेलुया। சோத்திரம். உண்மை. सच्चाई। இந்த காணிக்கையில் எப்படி இருக்கணும்? ये दान में कैसे रहना है? சில பேர் सच्चाई। कई लोग சத்தியத்தை அறிஞ்ச மக்க सत्य को जाने हुए लोग இந்த காணிக்கையில் அலட்சியமா இருப்பா. ये दान में वो एकदम आलस में रहते हैं। சோத்திரம். அதனால தான் அந்த குடும்பம் என்ன ஆசீர்வதிக்கப்படுவது, इसके लिए वो परिवार आशीर्वाद ही ஆசீர்வாதப்படுவது आशीर्वाद पाना இல்லை. वो नहीं पाते। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा, சோத்திரம், அவர் அப்பத்தையும் वो रोटी को தண்ணீரையும் கத்த நேசிக்கிறவர் पानी को क्या करने वाला है? ஆசீர்வதிக்கிறார். वो आशीर्वाद करने वाला। அப்போ அந்த ஆசீர்வாதம் तो वो आशीर्वाद ஏன் இல்லை? क्यों नहीं है? சோத்திரம். கர்த்தர் परमेश्वर உன் கையின் பிரயாசத்தை आपके हाथों की कमाइयों को ஆசீர்வதித்து वो आशीर्वाद कर कर பாக்கியமும் सौभाग्यता நன்மையும் और भलाइयाँ உண்டா. उसे उत्पन्न करता है। நீயோ கடன் வாங்க மாட்டாய், लेकिन तू कर्ज नहीं लेगा। நீயோ என்ன செய்வாய்? तू क्या करेगा? கடன் கொடுப்ப. कर्ज देगा। அப்போ இந்த காணிக்கையில மனச்சாட்சி, तो ये दान में विवेकता, மனச்சாட்சியில உண்மை வேணும். हाँ इस विवेकता में सच्चाई चाहिए। காணிக்கையின் காரியங்களிலே और दान के कार्य में, இந்த உள்ளத்துல इस हृदय में மற்ற ஆளை பத்தி தவறா நினைக்க கூடாது. और दूसरे व्यक्ति के बारे में बुरा सोचना ही नहीं है। பரிசை நல்லா ஜெபம் பண்றதா, और फरीसी अच्छा प्रार्थना करने वाला ही है, வாசிக்கிறவன் वो उपवास करने वाला, மனசுக்குள்ள என்ன இல்ல, लेकिन उसके मन में क्या नहीं है? ஹல்லேலூயா. हालेलुया। கேயாசி விசேஷமானவன் தான். वो केयासी जो विशेष प्रकार का கேயாசிக்குள்ள मनुष्य, என்ன இல்ல, उस केयासी के अंदर क्या नहीं है? மன உள்ளத்துல என்ன இல்ல, जो हृदय में क्या नहीं है? உண்மை இல்ல. सच्चाई नहीं है। அனனி செப்பர் நல்லவங்க தான், वो अनन्य सेपुरा अच्छे वाले हैं, ஆனா உள்ளத்துல என்ன இல்ல, लेकिन मन में क्या नहीं है? உண்மை இல்ல. ஹல்லேலூயா. हालेलुया। உபத்திரம், जो क्लेश, உள்ளம், जो हृदय பேச்சு, और बोली, ஐசி பாத் கியா. இப்படிதான் சொன்னேன்। ஹல்லேலூயா. हालेलुया। சில பேர் சொல்லுவா, कई लोग कहते हैं, சோத்திரம், ஏன் இப்படி சொன்னேன்? क्यों ऐसा बोले? சும்மா சொன்னேன். मैंने तो ऐसे ही कहा। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ எவ்வளோ பிரச்சனை பாருங்களேன். तो कितना परेशानी है देखो। சில பேர் காணிக்கை சும்மா இது பண்ணிடுவா. कई लोग को दान ऐसी, அதில் உண்மையா இருக்கணும் பாருங்க. उसमें सच्चाई रहना है। உண்மை. सच्चाई। சில குடும்பத்தில் உண்மையே இருக்காது. कई परिवार में सच्चाई नहीं है। சோத்திரம்.
உண்மையாய் அவர்கள் இருப்பார்களானால் यदि सच्चाई से वे लोग रहेंगे तो வசனம் ஒரு நாள் போய் ஆகவே और वचन कभी झूठ होगा ही ஆகாது. नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொன்னாரே, परमेश्वर ने कहा है சோத்திரம், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உனக்கு என்ன உண்டாகும்? तेरे हाथों की कमाई को आशीर्वाद करके तेरे लिए क्या होगा? பாக்கியம். सौभाग्यता। சொல்லுங்க, பாக்கியம். सौभाग्यता। வாசிங்க பாபா. சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ காணிக்கை நீ கொண்டு அதில் உண்மையா இருக்கிற போதோ तो दान में तो सच्चाई से रहते समय நீ அதை சாப்பிடுவ, आप उसे खाओगे ரெண்டாவது பாக்கிய நன்மை உண்டாகும். और दूसरा सौभाग्यता और भलाई होगा। மல்கியத்திற்கு சொன்னாரு, और मलगिया भविष्य कहा வானத்தின் பலகனை திறப்பாராம். जो आकाश के कई प्रकार के द्वारों को खोलेगा। எப்படி ஆசீர்வதிப்பாரா? कैसे आशीर्वाद करेगा? இடங்குள்ளா போகும் மட்டும். जो जगह फैलने तक ஸ்தோத்திரம். இடமே இருக்காதான். उसके कोई जगह ही नहीं रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரே குறையா இருக்குன்னு சொல்கிறோம்? तो क्यों हमारे जीवन में हे प्रभु कमी है करके कहते हैं? இன்னும் நான் தேவை ஏன் சொல்கிறோம்? हाँ, मेरे अंदर और जरूरत है क्यों कहते அப்போ हैं? எங்கேயே எனக்குள்ள எதில் உண்மை இல்லை? तो कहाँ तो मेरे अंदर किस में सच्चाई नहीं है? ஸ்தோத்திரம். காணிக்கையில், दान में। ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஸ்தோத்திரம். காணிக்கையில் உண்மை இல்லை. दान में सच्चाई नहीं है। ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி, एक जो बहन ஸ்தோத்திரம், போன லாக்டவுனில் बीत गए लॉकडाउन में ஸ்தோத்திரம் கொஞ்சம் போல் காணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. थोड़ा सा दान लेके आकर दिए उन्होंने। இது என்ன காணிக்கைன்னு கேட்டேன். ये किस प्रकार का दान है करके पूछा। அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा சண்டே ஆராதனை காணிக்கை. वो रविवार की आराधना की दान है। எனக்கு அப்போ தான் எனக்கே ஒரு மாதிரி புரியுது, இப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. हाँ, मेरे अंदर एक आश्चर्य हुआ। சோத்திரம். அப்போ அவங்க तब वे சண்டே ஆராதனை முடிச்சுட்டு संडे आराधना खत्म कर அதுக்குள்ள காணிக்கை தனியாக வச்சிருக்காங்க. और उसका दान जो है अलग से लेकर रखे हैं। அப்போ எப்போ வரலாம் போகலான்னு ஒரு சூழ்நிலை வந்த போதோ तो कभी आएंगे जाएंगे की परिस्थिति आते समय அந்த காணிக்கை எப்படி இருக்குது? சண்டே ஆராதனை காணிக்கை. ये रविवार की आराधना की दान है। அப்போ எவ்வளோ உண்மையாக இருந்திருப்பாருங்க. तो कितना उसमें सच्चाई है देखिए। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். போன சண்டே ஒரு அம்மா வந்திருந்தாங்கல்ல. हाँ, गए रविवार को एक माँ आए थे। அவங்க கேட்டேன், காணிக்கை பெட்டி வைக்கிறீங்களா? उन्होंने पूछा कि दान के पेटी रखे क्या? எனக்கு அனுப்புதான் எனக்கு அறிவு வந்தது. हाँ, मेरे लिए भी तभी ज्ञान आया। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். அப்போ அவங்க கொண்டு வந்த காணிக்கை, तब उन्होंने लाए हुए दान அப்போ சரி இந்த காணிக்கை பெட்டி இல்லை, इस दान के पेटी में இந்தாங்க காணிக்கை பெட்டியில் போட்டுருங்க. ये लो दान की पेटी में आप डाल दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க எவ்வளோ உண்மையாக அதை உண்மையாக யோசிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் அந்த உண்மையை சொல்கிறேன். उनके जीवन की सच्चाई को मैं कहता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் வாழ்க்கையில் அது உண்மை சொல்கிறேன் நான். उनके जीवन की सच्चाई को मैं कहता हूँ। சோத்திரம். அப்போ வாழ்க்கையில் ஜீவித்தில் तो जीवन में அது வீட்டில் ஆராதித்தாலும், वो चाहे घर पे आराधना के तो भी, சும்மா 4 பேர் வந்து ஆராதிச்சாலும், वो 4 जन रहकर आराधना के तो भी, கர்த்தருடைய நாள் ஆராதனைக்கு போறேன், ये परमेश्वर के दिन है, उसमें आराधना जाता हूँ। मैं खाली नहीं जाना है। காணிக்கை போகணும். हाँ, दान डालना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க எதில் உண்மையாக இருக்காங்க பாருங்களேன். उसमें सच्चाई है क्या देखिए। அப்போ நாள் யோசித்து பார்க்கணும். तो इस दिन में सोच कर देखना। அது சின்னதோ பெருசோ, वो छोटा हो या बड़ा हो, பெரிய காணிக்கை சின்ன காணிக்கை, वो बड़ा दान हो या छोटा दान हो। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த சின்னதான் ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறாராம். वो छोटे दान को ही परमेश्वर आशीर्वाद करता है। சோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும், तो हमारे जीवन में कोई भी परिस्थिति में சோத்திரம், நம் காணிக்கை, हमारी दान को, சோத்திரம், நம்ம வாழ்க்கை உண்மையாக இருக்கிறோமா? हमारे जीवन में सच्चाई से है क्या। அதான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, वो एक बहन ने कहा எல்லா சபையெல்லாம் எடுக்கிறாங்க, सभी कलिशा में लेते हैं, நீங்களும் அப்படி எடுங்க, आप भी वैसे लीजिए, அறிவிப்பு கொடுங்க. सूचना दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया।
அப்படி சொல்லி எடுக்கிற நம்ம இது வரைக்கும் அந்த அனுபவ பழக்கத்தில் வரல. और उस प्रकार कह कर लेने के लिए अनुभव में अभी तक हम सीखे नहीं है। ஆவியானவர் எல்லாரும் ஆவியானவர் இருக்கு, அது ஒன்றத்தை அவங்க செய்யணும். जो आत्मा जी सभी जगह है वो स्मरण दिलाएगा तो वो करेंगे। சில பேர் அக்கௌண்ட் நம்பரை விளம்பரம் பண்றாங்க, कई लोग अकाउंट के नंबर को प्रचार करते हैं அப்புறமா கூகுள் பே விளம்பரம் और பண்றாங்க, गूगल के पे को प्रचार करते हैं। பே ஏடிஎம், गूगल पे एटीएम சோத்திரம் ஃபோன் பே, और फोन पे இதெல்லாம் சொல்றாங்க, ये सब कहते हैं, இதெல்லாம் அனுப்பி விடுறாங்க. ये सब भेजते हैं। நீங்களும் அப்படி அனுப்புங்க. आप भी वैसे ही भेजिए। அப்படியெல்லாம் நம்ம பழக்கப்படல. वैसे सब हमने आदत नहीं डाले। விசுவாசத்தில் வளர்ந்துருக்கு, विश्वास में बड़े हैं, ஆண்டவர் தான் நம்பி பார்த்துருக்கோம். प्रभु पे भी भरोसा रखकर चल रहे हैं। ஏன்னா இப்படி நம்ம அது அனுபவத்தில் வராதனால அதெல்லாம் வேண்டாம். इसलिए ये सब अनुभव हमारे जीवन में नहीं आया और नहीं भी चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவர்கள் சண்டே ஆராதனை क्योंकि वे रविवार की आराधना அவளை வச்சு அவங்க சொன்னாங்க. उनके रखकर कहा। ஏன்னா இன்னொரு சகோதரிக்கு யார் சொல்லி கொடுத்தா? लेकिन और एक बहन को कौन सिखाया? யாரும் சொல்லி கொடுக்கலையே, कोई भी नहीं सिखाया। பரிசுத்தன் சொல்லியிருக்காரு. पवित्र आत्मा जी ने बताया। இன்னைக்கு ஆன்லைனில் ஆராய்ச்சாலும் आज ऑनलाइन में आराधना किए तो भी அன்னைக்குள்ள காணிக்க தனியாக எடுத்து வச்சிருக்கா. उसके दान को जो अलग से लेकर रखा है, அவ வருகிற போது तो आते समय என்னைக்கு பார்க்க வராங்களோ जब भी वो देखने आते அன்னைக்கு हैं அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. उस दिन लेकर कर देते அது हैं। ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. वो भी एक बड़ी आशीर्वाद ही है ना। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப சில பேர் தசமா கொடுக்க மாட்டா. और कई लोग दसमास ही नहीं देते हैं। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பாரு. कैसे परमेश्वर आशीर्वाद करेगा। இதெல்லாம் வரிக்கு எப்படி போகும், ये सब आगमन में कैसे जाएंगे, இது எப்படி மறுரூபமாகும், ये सब कैसे रूपांतर होगा, எப்படி ஆகும்? कैसे होगा, ஒரு நாள் ஆகாது. कभी भी नहीं होगा சோத்திரம். ஒரு நாள் மறுரூபம் ஆகாது. और कभी भी होगा ही नहीं। சோத்திரம். ஒரு நாள் என்ன ஆகாது, மறுரூபம். कभी भी रूपांतर, ஒரு நாள் மறுரூபம் என்ன செய்யாது. कभी भी रूपांतर क्या नहीं होगा। ஹலோ, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் पहला तीमुथियुस की किताब 3ஆம் அதிகாரம் 3 अध्याय சோத்திரம் 11வது வசனத்தை வாசிப்பீங்களா? उसका 13 वचन पढ़ेंगे। சோத்திரம். அங்க சொல்றாரு, वहां पर कहते हैं, சோத்திரம், அந்தபடியே उसी प्रकार ஸ்திரீகளும் और स्त्री நல்லொழுக்கம் உள்ளவர்களும் अच्छे ढंग वाले அவதூறு பண்ணாதவர்களும் जो बुरे काम ना करने தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து और स्पष्ट बुद्धि वाले रहकर எல்லாவற்றிலும் எப்படி இருங்க, और सभी बातों में कैसे रहिए, உண்மை உள்ளவர்களாயிருக்க. सच्चाई से रहिए எல்லாவற்றிலும். और सभी बातों में। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ உண்மை. तो सच्चाई எல்லாவற்றிலும், सभी बातों में, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கு. सभी बातों में सच्चाई रहना। அப்போ மனச்சாட்சி तो मन की विवेक எல்லாத்திலும் உண்மையா இருக்கா? सभी में सच्चाई है क्या। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்டவங்க தான் इस प्रकार के लोग இயேசு வந்தா यीशु आएंगे तो அவருக்கு முன்பாக நிற்கும்போது எப்படி இருப்பாங்க? उनके सामने खड़े रहते समय कैसे रहेंगे, குற்றமற்றவங்க. वो निर्दोषी रहेंगे। அவங்க தான் வருகையில் பறந்து और वे लोग ही आगमन में उड़कर போவாங்க, जाएंगे மறுரூபம் அடைந்து और रूपांतर होकर போவாங்க. जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ கொரோனாவை தடுக்க முடியாது, तो कोरोना भी रोक नहीं सकता है இந்த டெல்டா வைரஸ் தடுக்க முடியாது. और ये डेल्टा वायरस भी रोक नहीं सकता है। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। சோ தட்டிட்டு போயிட்டே இருக்கும். और उसे पीछे रख कर चले जाते रहेंगे। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இது உண்மை இல்ல. ये सच्चाई नहीं है। டெல்டா வரும், डेल्टा भी आएगा, அப்படி வந்து நிக்கவனே நீ டெல்டா ஆயிடுவே. वैसे भी आएगा तो आप भी डेल्टा हो जाओगे। ஹல்லேலூயா. हालेलुया। சோ இரண்டாவது और दूसरा சொல்றாரு, वो कहता है, அதே ரோமர் 9:1-2 வாசிக்கும் போதோ, वही रोमियो के दूसरा பரிசுத்த 9 में ஆவிக்குள் पवित्र என் आत्मा के अंदर மனச்சாட்சியும் मेरी जो विवेक எனக்கு எப்படி இருக்கிறது? मेरे लिए कैसा है, சாட்சி. वो गवाही है। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। சாட்சி, जो गवाही, சோத்திரம். நாம் எப்படி இருக்கணும்? हम कैसे रहना है, நாம் எப்படி இருக்கணுமா? हम कैसे रहना है, சாட்சி. गवाही। ஹல்லேலூயா. हालेलुया। பார்த்தா சொல்லிடணும். देखने से कहना है। ஹல்லேலூயா. हालेलुया। சாட்சி, गवाही சோத்திரம். பார்த்தா சொல்லிடணும். कि देखते ही कहना है, நம்ம பற்றி சாட்சி சொல்லணும். हमारे बारे में गवाही कहना है। இப்போ மக்கள் உயிரோடு இருக்கும்போது சாட்சி சொல்ல மாட்டேங்கிறா, செத்து போனால் சாட்சி சொல்ல மாட்டேங்கிறா. अभी तो लोग जो है जीवित रहते समय भी गवाही नहीं कहते और मरने के बाद भी गवाही नहीं कहते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। சோத்திரம்.
இப்போ ஒரு ஆள் மரித்து போச்சேன்னா अभी एक व्यक्ति मर गया तो அவங்கள பற்றி சாட்சி சொன்னாக்கா उनके बारे में गवाही कहो कहेंगे तो சொல்லவே மாட்டிருக்கா. वो कोई कहते ही नहीं है, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. उस प्रकार में बढ़ोतरी पाए हैं, ஏன் சாட்சி சொல்ல क्योंकि गवाही कहने के लिए இல்லை. वो नहीं है. சோதரம் சில பேர் போய் சாட்சி சொல்லுவா, कई लोग झूठी गवाही कहते हैं, அதை கூட இப்போ சொல்ல மாட்டேங்கிறா. वो जीते रहते समय नहीं कहते. அவங்க நல்ல விசுவாசம் உள்ளவங்க, நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, இப்படி ஆகும் அப்படி ஆகும், அதை என்ன அதையும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்போ वे अच्छे प्रार्थना करने वाले, अच्छे विश्वास वाले, वो भी आजकल नहीं कहते हैं. ஊழிகாரனுக்கு சொல்ல மாட்டேருக்கா. सेवक कोई नहीं कहते हैं. அதனால ஒரு ஊழிகார மறுத்து போயிட்டாரு. इसके द्वारा एक सेवक मर அப்போ गया. அவர் குறித்து சொல்லுங்கன்னு சொன்னா उसके बारे में कहो करके कहेंगे तो யாரும் சொல்ல வர வாய் வர மாட்டேருக்கு. कोई भी कहने के किसको भी मुंह नहीं आया. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ வாழ்க்கையில तो जीवन में சோத்திரம் சாட்சியா வாழணையா, गवाही के साथ जीना है. எப்படி வாழறன்னு இல்லை, कैसा जीना है कर नहीं, நம்ம எப்படி வாழணும். हम कैसे जीना है. ஹல்லேலூயா. மனசாட்சியில சாட்சி இருக்குன வாழ்க்கையில. जो मन की विवेकता में गवाही पर रहना चाहिए. அதான் கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். वही कोर्नेलियस कहने वाला एक मनुष्य था. அந்த மனுஷனை பத்தி उस मनुष्य के बारे में அந்த ஊரே பேசிக்கிட்டான். वो गांव ही कहता था. அவன் எப்படிப்பட்டவன், वो कैसा प्रकार का है, நீதிமானோ, वो धर्मी. அப்படி சொல்லியிருக்கு. 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆ ஆ ஆ எல்லாராலும் நல்லவன் என்று என்ன செய்யப்பட்டான், சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவன், எல்லாராலும் எப்படிப்பட்டவன், सभी लोगों से कैसा मनुष्य, எல்லாரும் நல்லவன். वो अच्छा है. ஹல்லேலூயா, हालेलुया, நல்லவன். वो अच्छा है. நல்ல பார்த்து சொல்லுவாங்களா. हमें देखकर कोई कहेगा क्या, சோத்திரம். கொர்நேலியு எங்கே இருக்கான், कोर्नेलियस कहाँ तो था, ஜனங்க பேசிக்கிறாங்க. लेकिन लोग बात कर लिए. சோத்திரம். அவன் நீதிமானப்பா, हाँ वो एक धर्मी है, ஆண்டவருக்கு பயப்படுறப்பா. परमेश्वर का भय मानने वाला. சோத்திரம். அவனை போல நல்லவன் யாருமே उसके तुल्य भला कोई भी, சோத்திரம் சொல்ல முடியுமா. कह सकते हैं क्या. இதுதான் மனச்சாட்சியில சாட்சியா यही जो मन की विवेकता में गवाही का இருக்கு. रहना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. அதே போல எசேக்கியேல பார்க்கலாம். उसी तरह एजेकिया को देख सकते हैं. 2 ராஜாக்கள் புஸ்தகம் दूसरे राजाओं की किताब 18ல उसके 18 में அதுல 5-6 வாசிக்கும் போதோ उसका 5 और 6 पढ़ते समय ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, அவன் वो சோத்திரம் கர்த்தரை परमेश्वर को வாசிப்போம். தேவன கர்த்தரை, கர்த்தர் மேல் நம்பிக்கை முன்னும் பின்னும் ஒருவனோ, சரி முன்னும் இருக்கு, முன்னும் பின்னும் ஒருவனோ இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். நம்பிக்கை வச்சான் பாருங்க. भरोसा रखा. देखिए சோத்திரம். சாட்சி நம்ம சொல்ல முடியுமா. हम कह सकते हैं क्या. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. சோத்திரம். அவர் மேல வச்ச நம்பிக்கை, उनके ऊपर रखा हुआ भरोसा, முன்னாடி ஒருத்தன் இருந்தது கிடையாது, उसके बराबर आगे भी कोई नहीं था, இனிமேல ஒருத்தன் இருக்க போவதும் और भी कोई रहने वाले இல்லையா. नहीं रहेगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். நம்ம பத்தி சொல்லணுமே. हमारे बारे में कहना है. நம்ம வீட்டாரே சொல்ல மாட்டேருக்கு. हमारे घर वाले ही नहीं कहते हैं. ஏன் நம்ம பெத்த பிள்ளைங்களே சொல்ல மாட்டேங்குது. क्यों हम पैदा किए बच्चे ही नहीं कहते हैं. ஏன்டா அப்படி இருக்க, क्यों ऐसा हो, நீங்க நான் ரொம்ப யோக்கியமான்னு கேட்க. आप क्या बहुत अच्छे हो क्या करके कहता है. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். நீங்க ஒழுங்கா இருங்க. आप ठीक से रहिए. சோத்திரம். ஹல்லேலூயா. हालेलुया. எனக்கு எல்லாம் मैं सब कुछ தெரியும், நீங்க ஒழுங்கா இருங்க. நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா. आप ठीक हो क्या. ஏன்டா ஜெபம் பண்ணல, क्यों नहीं प्रार्थना किए. நீங்க ஜெபம் பண்ணீங்களாக்கோ. पहले आपने प्रार्थना किया क्या. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். அப்போ பிள்ளைகளே, तो बच्चे ही நம்ம குடும்பத்திலே நம்ம என்னவா இருக்க முடியல, हमारे परिवार में हम कैसे नहीं रह पाते हैं, முடியல. गवाही नहीं रह पाते हैं. அப்போ எப்படி ஆண்டவர் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவர் மக்களுக்கு சொல்ல முடியும். तो कैसे परमेश्वर के बारे में हम लोगों को बता सकते हैं. நாம हम வாழ்க்கையில हमारे जीवन में கண்ணே எதிர சொல்லக்கூடாது. हमारे दृष्टि के सामने नहीं कहना है. நம்ம இருந்தாக்கா அங்க போகணும், हम रहेंगे तो वहां जाना சாட்சி है. சொல்லணும். गवाही कहना है. ஹல்லேலூயா. हालेलुया. அதுபோல தான் போய்சர்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, वैसे ही बोईसर में थोड़े दिन पहले, ரொம்ப நாள் ஆச்சு, बहुत दिन हो गया,
சோத்திரம். அந்த சகோதரன் ஒரு தேடிக்கிட்டே வந்தார், ஃபோன் பேசிக்கிட்டு. एक भाई जो है ढूंढ कर फोन में बात करता है, ऐसे आया। என்ன விஷயம்னா, क्या बात है? ஒரு பொண்ணுக்கு பிசாசு போராட்டம். एक को जो है शैतान की समस्या है, எத்தனையோ ஊழிக்காரன் வந்து ஜோம் பண்ணு போயாச்சு. और कितने सेवक आकर प्रार्थना करके चले गए। அப்போ அங்கே சொல்லிக்கிட்டான், तो उन्होंने कह दिया, அங்கே பேசிக்கிட்டா, उन्होंने बात कर लिए, இது கிருபாசனம் பாஸ்டர்கிட்ட போனாதான் வரலத்தில் கிருபாசனம் பாஸ்டர் போனால் சரியாகும். ये वरलम के कृपासन पास्टर के पास जाएंगे तो अच्छा होगा। அந்த குரூப்பெல்லாம் பேய்க்கு மட்டும்தான் வரும், हाँ, वो सभी ग्रुप जो है भूत के लिए அது பிறகு ஓடியே போயிடும். उसके बाद चले जाते हैं। ரொம்ப ஃபோனில் எப்படியே நம்பர் வாங்கி பேசினாப்புல. हाँ, कहीं से तो फोन में नंबर लेके बात किए। என்ன செய்ய, அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாப்புல. हाँ, क्या करेंगे, उन्होंने लेकर आए। இது எல்லா ஊழிக்காரன் கை வச்சது இல்லையா? हाँ, सभी सेवक के हाथ सर पर हाथ रखे थे, சண்டே வாங்க, इसलिए अब रविवार आइए। சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க, हाँ, शनिवार रविवार आइए, ஜெபத்துக்கு வாங்க, இப்போ சரியாகும். प्रार्थना में आइए, ठीक हो जाएगा। कहा அவை வரவே இல்லை. वो आए नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல தான் उसी तरह ही இன்னொரு குரூப்பு, और एक ग्रुप है, நம்ம சபைக்கு அந்த மைக்கேல் சகோதரன், वो माइकल भाई। அவருக்கு அதே மாதிரி தெரிஞ்சது. उसी तरह मालूम पड़ा, ஒரு ஃபேமிலி, एक जो நல்லா परिवार, படித்த பிள்ளை, अच्छा फेलोशिप, படித்த பிள்ளை, पढ़ाई किए बच्चे, அவங்களுக்கு ஒரு மாதிரி போராட்டம். उसके अंदर कोई समस्या है। ஜீசஸ் காலத்தில் ஜெபம் பண்ணியிருக்கா, जीसस कॉल में प्रार्थना किए, எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கா. सभी कुछ ने प्रार्थना की। அவருக்கு கிட்ட சொல்லியிருக்கேன், யாருன்னா இந்த அப்போ எங்கள் பாஸ்டர் இருக்காரு, हाँ, उनके पास भी किसी ने कहा, तो उन्होंने कहा हाँ, हमारे पास एक पास्टर है। ஃபோன்லேயே பொண்ணுங்க ஜெபம் பண்ண சொன்னான். हाँ, फोन में उस लड़की के लिए प्रार्थना करने के लिए ஃபோன்லேயே कहा। ஜெபம் பண்ணேன். प्रार्थना फोन में मैंने किया, அன்னைக்கு நல்லா தூங்கினாலாம். उस दिन अच्छा सोई वो लड़की। ஹல்லேலூயா. हालेलुया। ஸோ தொடர்ந்து 2-3 நாளுக்கு ஃபோன் பண்ணி 1 2 நாள் ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. लगातार वो 2-3 दिन फोन करती रहती थी। அப்போ இப்போ கொஞ்சம் ஆள் தேறிட்டாலாம். अभी थोड़ा सुधार आ गया उस लड़की के अंदर। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। யோசித்து பாருங்க. तो सोच कर देखिए, அப்போ இந்த நாளில் तो इस दिनों में சோத்திரம், அப்போ இந்த காரியம் இங்கே போனால் சரியாகும். तो ये बात जो है यहाँ जाएंगे तो ठीक होगा, பேசிக்கிற பத்தியா, ऐसे बात कर लेते हैं। அது நல்லதும் பேசுவா கெட்டதும் பேசுவா. उसी तरह अच्छा भी बोलेंगे, बुरा भी बोलेंगे। கெட்டதும் பேசி ஆகணும்ல, हाँ, बुरा तो बोलना भी है ना, அது ஒரு சாட்சி தான். वो भी एक गवाही है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். யோசித்து பாருங்க. आप सोच कर देखिए, அப்போ யோபு பாருங்களேன். तो अय्यूब को देखिए। யோபு अय्यूब जो है, சாத்தானை பார்த்தார் ஆண்டவர். शैतान को परमेश्वर देखा। சோத்திரம். ஆண்டவர் யோபு தாசனாக யோபு போல प्रभु ने कहा, इस दास अय्यूब के समान ஒருவனோ कोई भी இல்லை. नहीं है। அவன் எப்படிப்பட்ட உத்தமன். वो किस प्रकार खरा, சோத்திரம், உத்தமன். ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं कि वो खरा मनुष्य है। 8வது வசனத்தை வாசிக்கும் போது 8वां वचन पढ़ते समय உத்தமன், वो खरा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். யோபு பத்தி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. तो अय्यूब के बारे में परमेश्वर कहते हैं, देखो। சோத்திரம். யோசேப்பு பாருங்க. यूसुफ को देखिए। சோத்திரம். 41ஆம் அதிகாரத்தை 31 வாசிக்கும் போது ஆதியாகமம் उत्पत्ति के 41वां अध्याय में பார்வோன் சொல்றான், फिरौन कहता है, உன்னை போல சோத்திரம் விசேஷமான ஆவி பெற்ற வேற எவன்டா இருக்கான்? और तेरे समान जो विशेष प्रकार का आत्मा पाए हुए कौन உன்னை है? போல வேற எவன் இருக்கான்? तेरे समान कौन है? நீயே தானே இதெல்லாம் பார்க்கணும். हाँ, तू ही ये सभी कुछ देखना है। பாத்தீங்களா देखिए, சாட்சி, பாத்தீங்களா? गवाही देखिए। சோத்திரம். என் பொண்டாட்டியை கைப்பிடிச்சு இழுத்தான்னு உள்ள போனவன். हाँ, मेरे सामने हाथ पकड़ के खींचा करके अंदर गया मनुष्य। नहीं மேரா என் பொண்டாட்டியை கைப்பிடிச்சு இழுத்தான். हाँ, मेरे पत्नी का हाथ पकड़ के खींचा। அதுக்காக எங்க போனவன்? उसके लिए कहाँ गया? எங்க போனான்? कहाँ गया? ஜெயிலுக்கு. जेल में। ஜெயிலுக்கு போனான். वो जेल में गया। அப்பேற்பட்டவன் उस प्रकार का, அதே ராஜா சொல்றான், और वही राजा कहता है, உன்னை போல तेरे समान, உன்னை போல எவனா இருக்க முடியும்? तेरे समान कौन है? ஆகினால நீ தான் இந்த வேலை பார்க்கணும். इसलिए तू ही ये काम करना है, நீ தான் தேசத்தெல்லாம் பார்த்து சரி பண்ணணும். और तू ही देश को सुधारना है। பார்த்தீங்களா? देखिए, எத்தனை ஞானி இருக்கான், कितने ज्ञानी हैं, எத்தனை அறிவாளி இருக்கான், और कितने बुद्धिमान हैं, எத்தனை திறமைசாலி இருக்கான். कितने खूबी भरे वाले मनुष्य हैं। சோத்திரம். இப்போ சாட்சி பாருங்க. तो गवाही देखिए, நம்ம சொல்ல முடியுமா? हम कह पाते हैं क्या? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? हमें देखकर कह सकते हैं क्या? சோத்திரம். சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. सोच कर देखिए। அதே போல் தானியேல் பாருங்க. उसी तरह दानियल को देखिए। ஒவ்வொரு ராஜா அவன் சொல்றான், हर राजा, हर एक राजा कहता है,
3 ராஜா 4 ராஜா மாறுறான், और 3 राजा 4 राजा அரசாங்கம் மாறுகிறது, और राजनीति भी बदलता है ராஜாக்கள் மாறுகிறார்கள். और सभी राजाएं बदलते हैं। வரவனெல்லாம் சொல்றான், आने वाले सभी कहते हैं நான் இப்படி கேள்விப்பட்டேனே, ऐसा मैंने सुना था, இப்படிப்பட்ட ஆவி உள்ளவனாமே, इस प्रकार का आत्मा भरा हुआ है। கருகலான காரியத்தை நீ சொல்லுவேமே, वो अच्छे बातों को तू कहता है ना, கருகலான காரியம் நீ வெளிப்படுத்துவேமே, जो अनुकूल के समान बातों को அந்த प्रकट करता தேவாவி உனக்கு வெளிப்படுத்துவேமே, है, वो पवित्र आत्मा तुझे உன்னை प्रकट குறித்து நான் கேள்விப்பட்டேன். करता है। तेरे बारे में मैंने सुना है, இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ऐसा सब वो कहते हैं। தானியேலை பற்றி அப்படியே சொல்றாங்க और பாருங்க. दानियेल के बारे में वैसे कहते நம்ம हैं, பத்தி देखो, சொல்ல முடியுமா? तो हमारे बारे में कह ஐயா, सकते அந்த हैं। அம்மா மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாங்கய்யா, हाँ, वो माता घंटे घंटे प्रार्थना அந்த की है, அம்மா ரொம்ப பரிசுத்தையா, और वो माता बहुत पवित्र அந்த है, அம்மா ரொம்ப அமைதியானவங்கய்யா, और वो माता बड़ी शांत அந்த है, அம்மா ரொம்ப நல்லவங்கய்யா, वो माता अच्छी है। அந்த அம்மா ரொம்ப சோத்திரம் ஆண்டவரே பார்க்கலாம்னு சொல்ல முடியுமா? हाँ, परमेश्वर देखेंगे अगर कह सकते हैं क्या? நம்ம சொல்ல முடியாங்களா? சொல்லுவாங்களா? ऐसा कह सकते हैं क्या? அப்படி இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ऐसा रहेंगे तो हालेलुया कहेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்ம பார்த்து யாரும் சொல்ல ஒதுங்கி போயிடுறா. हमें देखकर कोई कहते नहीं, दूर हटकर चले சனியே जाते। வந்திருக்கு, हाँ, ये शनि आ गया, இந்த சனி எதிர வந்துட்ட, और ये शनि सामने आ गया। தள்ளி போயிடுறா. हाँ, दूर हट जाता है। அல்லேலூயா. நம்ம பேரை கண்டால் தூரம் போயிடுறா. हमारे नाम सुनते हैं वो दूर हट जाता है। நம்ம குறித்து பார்த்தாலும் சாட்சி இல்லை, கேட்டாலும் हमारे बारे में देखने से भी और सुनने से भी ஹலோ என்ன இல்லை, क्या नहीं है, சோத்திரம் சாட்சி இல்லை. गवाही नहीं है। அப்போ இயேசு வருகிற போது तो यीशु आते என் समय மனச்சாட்சி मेरी जो विवेक உண்மையா இருக்கணும். वो सच्चाई रहना है, இயேசு வருகிற போது और यीशु आते என் समय மனச்சாட்சி मेरी जो विवेक எப்படி இருக்கணும்? कैसा रहना है, சாட்சியா இருக்கணும். गवाही के साथ रहना। அப்போதான் तभी அவர் வருகிற போது वो आते समय நான் குற்றமற்றவனாய் हम निर्दोषी நிற்க खड़े முடியும். रह सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம் உண்மையா இருக்க, சாட்சியா இருக்க, தன்னை கிருபையை கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோம். सच्चाई और खरे से के गवाही देंगे, परमेश्वर की स्तुति करेंगे। சோத்திரம் 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 சோத்திரம். அதே 2 கொரிந்தியர் वही 2 कोरिन्थियर 4ஆம் அதிகாரம் 4 अध्याय சோத்திரம் சோத்திரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा वचन पढ़ेंगे। சோத்திரம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நான் வெறுத்து जो தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். உத்தமம். खराई। அப்ப என் மனச்சாட்சியில तो मेरी विवेकता में உண்மை இருக்கணும். सच्चाई रहना है, என் மனச்சாட்சியில मेरी विवेकता में சாட்சியா காணப்படணும். गवाही के साथ दिखाई देना என் है, மனச்சாட்சியில और मेरी विवेकता என்ன में வேணும்? क्या चाहिए, என்ன வேணும்? क्या चाहिए, உத்தமம். खराई चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை எப்படி விளங்க பண்ணுகிறோம்? और सभी परंतु मनुष्य और परमेश्वर के सामने हमें कैसे प्रकट करते हैं, உத்தமன். और खराई। அப்ப என் மனச்சாட்சி तो मेरी विवेक உத்தமன். अपनी भलाई और खराई। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப உத்தமம் வேணும். तो खराईपन चाहिए। உத்தமம் இல்லாம வாழ்வோமானா यदि बिना खराई के जिएंगे तो சோத்திரம் நம்ம வாழ்க்கையில हमारे जीवन में கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर के आशीर्वाद को पा नहीं सकते। அதான் உத்தமனுக்கு கர்த்தர் वही खरा मनुष्य को प्रभु துணை. वो सहायक है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். உத்தமனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். और खरा मनुष्य को परमेश्वर आशीर्वाद करता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் கர்த்தருடைய வழி वही परमेश्वर का मार्ग எப்படிப்பட்டதா? वो किस प्रकार का है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வழி परमेश्वर का मार्ग உத்தமமானது. वो खरा है, ஆண்டவருடைய வழி प्रभु का मार्ग உத்தமமானது. वो खरा है। சோத்திரம். ஆண்டோடைய நம்முடைய ஆண்டோட வழியான உத்தமமானது. हाँ, परमेश्वर का जो मार्ग है वो खरा है। அதில் பேதி போனாலும் திசை கெட்டு போவதில்லை. उसमें मूर्ख जाए तो भी कोई भटकेगा नहीं। உத்தமம். हाँ, खराईपन। இந்த உத்தமம் இல்லாம ஆராதிக்கிறான் பாருங்க. एक बिना खराई का एक आराधना करते देखो, யார் அவரு? वो कौन है। மொத்த உத்தமே இல்லை, उसमें खराई नहीं है, அப்போ ஆராதிக்கிறான், वो आराधना करता है பலி செலுத்துறான், और बलि चढ़ाता है கோழி வெட்டுறான், और मुर्गा काटता है நாயை வெட்டுறான். और कुत्ता काटता है।
ஆடை வெட்டுறான், और बकरी काटता है சோத்திரம், வாயில குத்திக்கிறான், और मुंह में चुभा लेता है உடம்புல குத்திக்கிறான். और शरीर में चुभा लेता है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட மனுஷன் யாரு? उस प्रकार का मनुष्य कौन है? யாரு? ஹல்லேலூயா. हालेलुया. சொல்றாரு, वो कहता है பலியை பார்க்கிலும் बलि से बढ़कर, பலியை பார்க்கிலும் बलि से बढ़कर கீழ்ப்படிதல் आदीन मानना உத்தமம். वो खरा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. எது உத்தமோ? क्या खरा है? கீழ்ப்படிதல்லையா? आदीन मानना. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். கீழ்ப்படிறோமா? क्या आदीन मानते हैं? क्या சோத்திரம். உத்தமம். खराईपन. சில பேர் நல்லா உண்மை உத்தமமாக இருப்பா, कई लोग अच्छे सच्चाई और खराई से रहते இல்லை हैं, சவுளை போல் நாட்டகம் பண்ணுவான். लेकिन इस साउल के समान ढोंग डालते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. கீழ்ப்படியே மாட்டான். वो आदीन मानते ही नहीं है. அது உத்தமமா? वो खरा है क्या? அவன் பலி செலுத்துவான், वो बलि चढ़ाता है, பாசம் எல்லாத்தையும் பண்ணுவான், वो देखता है, सब कुछ करता है, உத்தமமாக இருப்பான். लेकिन खराई से रहता है. கீழ்ப்படி மாட்டான். लेकिन आदि नहीं मानता है. பாட்டை பாடுவோம், गीत गाते हैं, கொட்டை அடிப்போம், ढोल बजाते हैं, ஆவியில் நிரம்புவோம். आत्मा में भरते हैं. இது உத்தமமா? ये खराई है क्या? இது உத்தமமா? ये खराई है क्या? ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். கீழ்ப்படிதல் वो आदीन मानना அது தேவனுக்கு वो परमेश्वर का உத்தமம். என் மனச்சாட்சியில் கீழ்ப்படிந்தது அது உத்தமம். हाँ मेरी विवेक वो आदीन मानेगा तो वो खराई है. சோத்திரம். யோசுவா புஸ்தகம் योशु की किताब 24 அதிகாரம் 24वां अध्याय 14 வாசிக்கும் போதோ उसका 14 पढ़ते समय அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर लिखा गया है. சோத்திரம். என்ன சொல்லியிருக்கு? क्या लिखा है? ஆ, 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 ம், 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 ம். ஹல்லேலூயா. हालेलुया. ஆராதனை. और आराधना, ஆராதனை என்ன இருக்கணும்? आराधना में क्या चाहिए? உத்தமம். और खराई रहना चाहिए. சில பேர் ஆராதனை வந்துட்டு அப்போ தான் மொபைல் நோண்டிட்டு இருப்பா, कई लोग आराधना में आते ही मोबाइल ढूंढते रहते हैं, அப்போ தான் அங்கே பேசிட்டு இருப்பா. तभी ही बोलते रहते हैं. வந்தது ஆராதனை, आए हुए आराधना के लिए, ஆனால் அவங்க மொபைல் குறுக்க வந்துடும். लेकिन मोबाइल बीच में आता है. கொடுக்கல இன்னொரு தங்கம்மா வந்துடும், அண்ணம்மா வந்துடும், மேரியம்மா வந்துடும், हाँ देने के लिए तंगम्मा अन्नमा मेरी आ जाएंगे ஜோசப் வந்துடுவார், और जोशब आ जाएगा, சோத்திரம் எல்லாம் வந்துடும். सभी कुछ आ जाएगा. இது உத்தமமா? ये खराई है क्या? எப்படி சேவித்தாரெல்லாம் முற்பிதாக்கள் உத்தமமாய் कैसे दंडवत कीजिए? खराई से சேவித்தார். वे दंडवत किए. ஆராதனையில் என்ன வேணும் நமக்கு? आराधना में क्या चाहिए हमें? உத்தமம். खराई चाहिए. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். யோபு மனைவி பார்த்து சொல்றா, अय्यूब की पत्नी देखकर कहती है, யோ यो நீ இன்னையா तू अभी भी क्या है? சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருக்க. तू स्तुति स्तुति कर रहा है. சோத்திரம். அந்த ஆளை தூஷித்து ஜீவனை உடைய, और वो मनुष्य को दुष्ट कर कर जान दे दे. இன்னும் நான் உத்தமத்தில் இருக்கேன். तो अभी तक मैं खराई में हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். அப்போ உபத்திரவத்தில் உத்தமம் வேணும். तो क्लेशों में सच्चाई चाहिए. உபத்திரம். क्लेश. ஹல்லேலூயா. हालेलुया. உபத்திரம். क्लेश. சோத்திரம். உபத்திரத்தில் உத்தமம் வேணும். क्लेश में सच्चाई चाहिए. சோத்திரம். இருக்கா? உத்தமம் இருக்கா பாருங்க. है क्या? देखिए खराई. நம்ம கீழ்ப்படியலைனாக்கா हम आदि नहीं मानेंगे तो சோத்திரம் நமக்குள்ள என்ன இல்லை? हमारे अंदर क्या नहीं है? மொத்தம் இல்லை. खराई नहीं है. நீ ஆராதனைக்கு வந்துட்ட, ஜெபத்துக்கு வந்துட்ட, आप आराधना में आ गए हो, प्रार्थना में आ गए हो, சார் ஜெபம் முடிஞ்சிட்டு प्रार्थना खत्म हो गया है, அப்போ அடுத்த ஆள் கதை பேசினால உத்தமோ तो दूसरे आदमी की बात करना ही खराई இல்லை. नहीं है. நம்ம குரூப் என்ன செய்யும்? हमारे गुरु क्या करते हैं? ஒன்று ஜெபத்துக்கு முன்னாடி அடுத்த ஆளுக்கு அதை பேசும். एक प्रार्थना के पहले दूसरे के आदमी बात करते हैं, சோத்திரம். ரெண்டாவது और दूसरा ஜெபத்தை முடிச்சுட்டு प्रार्थना खत्म कर कर அடுத்த ஆளுக்கு அதை பேசும். दूसरे आदमी की बात करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென் மட்டும் அல்லேலூயா சொல்லுவோம். आमीन के लिए हालेलुया कहेंगे. நாங்களாம் உத்தமர்கள் அல்லவா? हम सब खरे हैं ना. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. நாங்கள் ஆண்டவரை குறித்து தான் நாங்கள் பேசுவோம். हम केवल परमेश्वर के बारे में ही बात करते हैं. பக்கத்து விட்டு அம்மா குறித்து, அடுத்த சிஸ்டர் குறித்து நாங்கள் பேசினதே बाजू के वाले के बारे में और शिष्य के बारे में बात ही नहीं करते. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया.
ஹalleluya हालेलुया। சோத்திரம் யோசித்து பாருங்க सोच कर देखिए, சோத்திரம் ஆராதனையில உத்தமம் आराधना में खराईपन கீழ்ப்படிதல உத்தமம் और आदि मानने में खराईपन உபத்திரவத்துல और क्लेशों में உத்தமம் खराईपन। சோத்திரம் உபத்திரம் வரும் क्लेश आएगा, சொல்றா பாரு वो कहता है, சோத்திரம் மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு வா और जीजा जीजा करके पुकारता है, அத்தான் அத்தான்னு கூப்பிட்டு வா जीजा जीजा करके पुकारता है। சோதி சாவாண்டா ஏன்டா உயிரோடு இருக்க और तू मर जा, क्यों अभी तक जीवित है? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இப்போ எங்க மச்சான் எங்க போனா அத்தான் எங்க போனான்னு தெரியல अभी जीजा कहाँ साला कहाँ गया मालूम ही नहीं है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இப்போ என்ன சொல்லிட்டா अभी क्या कह दिया? இப்போ என்ன சொல்லிட்டா क्या कह दिया इसने? சாவுடா तू मर जा, நீ செத்தா கூட என் வாழ்க்கை என்ன ஆயிடும் तू मरेगा तो मेरा जीवन நல்லா இருக்கும் अच्छा रहेगा। எத்தனை குடும்பம் சொல்றாங்க அப்படி कितने परिवार इसे कहते हैं? வரும் क्लेश आएगा, அதில் உத்தமாக இருக்கணும் वो खराई से रहना है। சோத்திரம் கை நிறைய சம்பளம் கொண்டு வந்து கொடுத்த போது அப்போ கொஞ்சிருது जो हाथ भर के कमाई लेके आते समय प्यार करना, வருமானம் இல்லைனாக்கா नहीं लेके आए तो ஒரு எரிஞ்சாக்க என்ன பிரயோஜனம் ऐसे जलन से रहेंगे तो क्या फायदा है? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। பிரியாணி சாப்பிட்டாலும் கஞ்சி குடிக்க பழகணும் और बिरयानी खाए तो भी कंजी पीना भी सीखना चाहिए। ஹalleluya हालेलुया। பைசா வாங்கி பழகினாலும் எல்லாமே பழகணும் और पैसा लेकर आदत डाला हुआ मनुष्य नहीं रहे तो भी आदत डालना है। हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அதான் பவுல் சொன்னாரு वही पौलुस ने எனக்கு कहा, வாழ்ந்திருக்கும் தெரியும் मैं जीना भी सिखाऊं எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும் और मैं नम्र रहना भी सिखाऊं சோத்திரம் எல்லா நிலைமையிலும் மன்னரம்பி இருக்க और கற்றுக்கொண்டேன் सभी बातों में मन की स्थितियों में जीना मैं सिखा हूं। சோத்திரம் அப்போ நல்லா இருக்கும்போது மச்சான் மச்சான் மாமா மாமா तो அப்படி ஆயா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்லா சுத்திட்டு अच्छे रहते समय जीजा जीजा और मामा मामा के गाड़ी से பர்கர் खाकर தான் பீஸா தான் बर्गर पिज्जा எல்லாம் தின்னுட்டு सभी खाकर நல்லா கும்மாளம் போட்டுட்டு अच्छे मौज मस्ती कर कर இப்போ சோத ஒரு சின்ன பிரச்சனை अभी एक छोटी सी परेशानी, வருமானம் இல்லை आमदनी नहीं है, ஏதோ கை கால் போயிட்டு हाँ हाथ पैर चले गया, இதெல்லாம் போயிட்டு कुछ चले गया, இப்போ இருக்கலாமா? ऐसे रह सकते हैं क्या? ஐஸ்கிரீம் அப்போ வெறுத்து இருக்கணும், ऐसे खाते समय सोचना चाहिए। பர்கர் சாப்பிட வெறுத்து இருக்கணும், बर्गर खाना उसे नफरत करना चाहिए பீஸா சாப்பிட வெறுத்து और இருக்கணும், पिज्जा खाना भी नफरत करना चाहिए था। பார்க்ல சுத்துறப்ப வெறுத்து இருக்கணும், और पार्क में घूमते समय नफरत करना चाहिए மாலுக்கு போறப்ப வெறுத்து இருக்கணும், और मॉल में जाते समय उसे नफरत करना चाहिए கப்படா வாங்குறப்ப வெறுத்து இருக்கணும். और कपड़ा लेते समय उसे नफरत அப்ப करना நல்லா चाहिए। இனிக்குது இல்ல, तभी तो अच्छा मीठा था, இப்ப கசக்குதோ? अभी क्यों कड़वा लगता है क्या? ஹalleluya हालेलुया ஹalleluya. புருஷனையும் மனைவியை குறை சொல்லி பேச உருப்பட மாட்டான். और पति पत्नी के एक दूसरे को कमी कहेंगे तो कभी वो सुधरेंगे नहीं। ஹalleluya. हालेलुया। அப்போ மனைவி நல்லா இனிச்சா, அப்போதைக்கு நல்ல மனைவி இனிச்சா, तभी पत्नी बहुत मीठी लगी थी, இப்போ மனைவி கசக்குது. लेकिन अभी पत्नी அப்போ कड़वी लग புருஷன் रही। நல்லா இனிச்சா, तभी पति अच्छा मीठा था, இப்போ கசக்குது. अभी कड़वा लग रहा ஏதோ है। ஒரு உபத்திரம், कोई तो एक क्लेश, ஏதோ ஒரு குறைவு, कोई तो एक कमी, ஏதோ ஒரு பிரச்சனை, कोई तो एक परेशानी, ஏதோ வாழ்க்கையில போராட்டம். कोई तो एक जीवन में समस्या। இதுக்காக மனைவி இருக்கலாமா? इसके लिए पत्नी को नफरत कर सकते இதுக்காக हैं क्या? புருஷனை வெளுக்கலாமா? इसके लिए पति को नफरत कर सकते हैं தேவன் क्या? நினைத்ததல்லவா? परमेश्वर ने इस जोड़ा है தேவன் ना, ஒன்று கூட்டினல்லவா? परमेश्वर ने एक जोड़ा है, தேவன் சேர்த்தார் அல்லவா? परमेश्वर ने मिलाया है, அப்போ நல்லா தானே இருந்தீங்க. तभी अच्छे ही थे। வாழ்க்கையில வரும், और जीवन में आएगा, கஷ்டங்கள் வரும், कष्ट आएंगे, போராட்டங்கள் வரும். समस्या आएंगे, அப்போ உத்தமத்தை விடக்கூடாது, तो खराई को नहीं छोड़ना है, மனைவி வித்துட கூடாது, पत्नी को बेचने देना है, புருஷனை வித்துட கூடாது, पति को बेचने हैं, நாலு பேர் மத்தியில் வித்துட கூடாது, दो चार लोगों के बीच में बेचना नहीं है, புருஷனை வித்துட கூடாது, पति को बेचना नहीं है, மனைவி வித்துட கூடாது. और पत्नी को बेचना எந்த नहीं है। நிலைமையிலும், कोई भी स्थिति में, எந்த कोई சூழ்நிலையிலும் भी परिस्थिति में மனைவி விட்டு கொடுக்க கூடாது, पत्नी को कभी त्यागना புருஷனை नहीं விட்டு है, கொடுக்க கூடாது. और पति को भी कभी त्यागना नहीं है। ஹalleluya. हालेलुया। இப்படி விட்டு கொடுக்கறவன், ऐसा त्यागने விட்டு वाला, கொடுக்கறவங்க ऐसा त्यागने वाले எப்படி இல்ல உத்தமோ खराई இல்லையா? नहीं है। எத்தனை குடும்பம் कितने परिवार தன் பொண்டாட்டி பத்தி 4 பேர் கேவலம் போய் சொல்லுங்க. अपने पत्नी के बारे में चार लोगों के पास बुराई से कहते हैं, எத்தனை மனைவி மாறு और कितने தன் पत्नी புருஷனை अपने पति को கேவலமா சொல்றது. वो ऐसे दुष्ट कहना। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। யாரு உன்னையே நீ சொல்லிக்கிற? हाँ, कौन तू अपने आप को कह लेता है? ஹalleluya. हालेलुया। இவர் இனி இப்படி இல்ல, இருவர் ये लोग आज से कैसे नहीं, இருவர் அல்ல, ये दो नहीं है, ஒரே மாமிசமா இருப்பார். ये एक ही शारीरिक बन के रहेंगे। உன் சரீரத்தை நீ நினைச்சற, और तेरे शरीर को तू ही क्या कर लेता है? கெடுத்துக்கிற, तू बिगाड़ लेता है, அவமானப்படுத்துகிற, अपमान कर लेता है, கேவலப்படுத்துகிற. और उसे अपमान करता है। ஹalleluya. हालेलुया। ஆகினால इसलिए சோத்திரம் உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? क्लेश में कैसा रहना है? அப்பதான் அன்பு பெருகணும். तभी ही प्रेम बढ़ना है।
ஸ்தோத்திரம். எப்போ உபத்திரம் வருதோ और कभी क्लेश आता है அப்பதான் அன்பு பெருகணும். तभी ही प्रेम बढ़ना है, புருஷன் மேல் அன்பு பெருகணும், और पति के ऊपर प्रेम बढ़ना மனைவி है, மேல் அன்பு பெருகணும். पत्नी के ऊपर प्रेम बढ़ना है। ஹalleluya. हालेलुया। ஒரு பலவீனம் வந்துட்டா एक निर्बलता आ गया क्या, அப்பதான் அன்பு பெருகணும். तभी ही प्रेम बढ़ना है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। இப்ப எங்க பெருகுது? अभी कहाँ बढ़ता है? ஹalleluya. மனைவிக்கும் கொஞ்சம் போகுது, पत्नी भी कम हो जाती है, கணவன் அருங்க கொஞ்சம் போகுது. पति का भी प्रेम कम होता है। ஹalleluya. हालेलुया। ஆதியில் இருந்த அன்பு எங்க இருக்கு? जो आदि में रहा वो प्रेम कहाँ है? ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। சோதரம். முதல்ல கல்யாணம் அனுபவிச்சு அம்மா அம்மான்னு இருப்பாங்க, पहला शादी करते समय अम्मा अम्मा कहते हैं, அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருப்பாப்பா. और पिता पिता करके पुकारते हैं। இப்போ அவன் கிடக்கா, अभी वो है पढ़ा, இப்போ அவன் கிடக்கா. अभी वो पढ़े रहने दीजिए। ஹalleluya. हालेलुया। அம்மா எங்க போயிட்டு, माँ कहाँ चले गई, இப்போ அப்பா எங்க போயிட்டு, अभी पिता कहाँ चला गया, இப்போ அப்பா போயிட்டு, अभी पिता चला அம்மா गया, போயிட்டு, अम्मा भी चले गई, இப்போ அவன் अभी वो அவ. अब वे। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। உத்தம் எங்க போச்சு பாரு, खराई कहाँ चले गए, உத்தம் எங்க देखिए போயிட்டு பாருங்க, खराई कहाँ चले गए, சிந்தித்து देखो பாருங்க. सोच के देखिए। வாழ்க்கையில குடும்பத்துல जीवन में परिवार में வாரம், आएगा, குடும்பத்துல சோதனை और जीवन में समस्या वारों। आएगा, இழப்பு வரும், और खोयापन आएगा, எல்லா நிலைமையிலும் और सभी स्थितियों அதான் में ஆண்டு சொன்னாரு, वही परमेश्वर का- ஏற்ற துணை, वो ठीक समय के जो ஏற்ற साथीदार, துணை தருவேன். वो ठीक साथीदार देंगे। ஆதாமுக்கு ஏற்ற துணை. आदाम के ठीक साथीदार, அப்ப புருஷன் பலவீனம் ஆயிட்டா और पति निर्बलता हो गया तो மனைவி துணையா இருக்கணும். पत्नी उसका सहायक बनना है, மனைவி தான் கட்டி எழுப்பணும், पत्नी उसे बांध कर खड़ा करना மனைவி है, தான் தூணா இருக்கணும். पत्नी ही उसका खंबा बनना அப்ப है। மனைவி பலவீனம் ஆயிட்டா जो पत्नी निर्बलता हो गई तो புருஷன் தான் தூக்கணும், पति ही उसे उठाना है, புருஷன் தான் செய்யணும், पति ही उसे करना है, புருஷன் தான் பலப்படுத்தணும். पति ही उसे बलवंत करना है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஒரே ஒரு சகோதரி தான் एक ही एक बहन है, புருஷனை வச்சுக்கிட்டு पति को रखकर இது வரைக்கும் சோறு போட்டிருக்கா பார். अभी तक उसे खाना डाली है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। சோத்திரம். ஒரு நொண்டி என்ன செஞ்சானா, एक अपाइस ने क्या किया, சோத்திரம், ரெண்டு காலம் நொண்டி दोनों पैर अपाइस, உக்காந்துக்கிட்டு वो बैठकर போற வரலாம் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பானா. हाँ जाने वाने पे सभी पर अधिकार करता था, எல்லாரும் பயந்துக்கிட்டு और सभी लोग डर कर இவன் நல்லா தான் இருக்கான், ये तो अच्छा ही இதான் है, வருவேன் அதான் வருவேன்னு அப்படி மிரட்டுவானா. हाँ अभी आता हूँ वो भी आता करके उसे डराता था। அப்படி மிரட்டி மிரட்டியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தான். ऐसा डरा डरा कर धमकी देकर वो जीता था, அவன் மொண்டின்னு யாருக்கும் தெரியாது. और वो अपाइस है करके कोई भी नहीं जानता था। ஹalleluya. हालेलुया। அதே போலதான் उसी तरह ही சில பேரு कई लोग, சில மனைவி மாறி மிரட்டிக்கிட்டே தின்ட்டு இருப்பா. कई पत्नियों को जो धमका कर ही खाते रहते हैं। ஹalleluya. हालेलुया। சோத்திரம். குடிக்கார மிரட்டிட்டே தின்ட்டு இருப்பான். जो शराबी जो है धमका कर ही खाना खाते रहता है। ஹalleluya. हालेलुया। அது ஒரு ஜென்மம் அது. और वो भी एक प्रकार की हालेलुया। हालेलुया। அது செத்தாலும் वो मरेंगे तो भी சோதனை சரியா சாகம் செய்யாது பாரு. वो ठीक तरीके से मरेंगे भी नहीं। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। சிந்தித்து பாருங்க, तो सोच कर देखिए, யோசித்து பாருங்க. विचार करके देखिए। அப்ப என் குடும்பத்துல, तो मेरे परिवार என் में, வாழ்க்கையில मेरे जीवन में உத்தமம். खराईपन, ஹalleluya. हालेलुया, உபத்திரவத்துல உத்தமம். क्लेश में सच्चाई, சோதனை கீழ்ப்படியணும். आदि मानना है, ஆராதனையில आराधना में உத்தமம். खराईपन। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। சோத்திரம். ஆபிரகாம் பார்த்து ஆண்டு சொன்னார் பாருங்க. अब्राहम को देखकर परमेश्वर ने कहा, சோத்திரம். எப்ப சொன்னாரு? कभी कहा, எப்படா உத்தமான்னு சொன்னாரு? कभी खराई करके कहा। என்ன வயசு? उसका उम्र क्या था? 99 வயசுல 99 वर्ष में எனக்கு முன்பாக நடந்து எப்படி இரு? मेरे सामने कैसे चल कर रहे? खराई से रहे। ஏன் நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்ல ஆண்டவர்? कि वो तंदुरुस्त रहते समय परमेश्वर ने कहा नहीं? ஹalleluya. हालेलुया। சூழ்நிலை மாறும். परिस्थितियां बदलेगा। சூழ்நிலை என்ன செய்யும்? परिस्थिति क्या होगा? மாறும். बदलेगा। இப்ப ஆபிரகாம் உத்தமமா ஜீவிக்க முடியாது. अभी अब्राहम खराई से जी नहीं सकता है, சூழ்நிலை மாறும். परिस्थितियां बदल सकता அப்ப है। சூழ்நிலை மாறினாலும் तो परिस्थितियां बदले तो भी நீ எப்படி இரு? तू कैसा रहे? சோத்திரம். சில நம்ம சொல்ல சூழ்நிலை அப்படி சூழ்நிலைப்பா, कई लोग कहते हैं कि ऐसी परिस्थिति है, நான் பண்ணணும்னு பண்ணல, मैं करना है कर नहीं किया, என் சூழ்நிலை அப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. मेरी परिस्थिति वैसा हो गया करके कहते இது हैं। வசனத்துக்கு ஒவ்வாது, ये वचन के तुल्य नहीं होगा, கிறிஸ்டியானிட்டிக்கு ஒவ்வாது, ये क्रिश्चियन के लिए अच्छा नहीं रहेगा, சோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வாது. जो आत्मिक जीवन के लिए नहीं होगा। சூழ்நிலை மாறும், परिस्थितियां बदलेगा, மனுஷன் மாறுவான், मनुष्य बदलेंगे, இடம் மாறும், जगह बदलेगा, எல்லாம் மாறும். सभी कुछ ஆனா बदलेगा। நீ எப்படி இரு? लेकिन तू कैसा रहा? எப்படி இரு? कैसा रहा? உத்தமனாய். खराई से रहा।
ஹல்லேலூயா. हालेलुया। நம்மால் இருக்க முடியுதா? हम रह पाते हैं क्या? அப்போ உத்தமமான மனச்சாட்சி உத்தமம் வேணும். तो विवेकता में खराई चाहिए। சூழ்நிலை மாறுகிற போது परिस्थितियां बदलते समय மனச்சாட்சி உத்தமமா இருக்கணும். हाँ, विवेकता खराई से உபத்திரம் வருகிற போது और क्लेश आते समय மனச்சாட்சி உத்தமமா இருக்கணும். जो विवेक में खराई चाहिए। ஸ்தோத்திரம். சில பேரெல்லாம் இவனுக்காக கீழ்ப்படின்னு வரோம். कई लोग कहते हैं कि इसको आदिम मन, அப்போ மனச்சாட்சி உத்தமமா இருக்கணும். तभी मन की विवेक ஆராதனை உத்தமமா இருக்கணும். आराधना में खराई रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ தானியேல तो दानियल को ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आशीर्वाद करते நல்ல हैं। ஹை போஸ்ட், अच्छा ऊंची पद, நல்ல ஹை போஸ்ட்ல இருக்கான். अच्छी ऊंची पद இவன் दिए। தான் எல்லாம் வரவசனை இவன் தான் கணக்கு பார்க்கறான். और यही आमदनी सब कुछ यही देखता है। அப்போ लेकिन பொய் குட்டு சாட்டி சிங்கபில் போட்டுறான். जो झूठी गवाही डालकर इसे सिंह के मान में डाल देते हैं। அப்போ ராஜாக்கு தூக்கம் இல்லை. तो राजा के लिए कोई नींद नहीं है। காலையில போறாரு. वो सुबह जाता है। தானியேல हे दानियल, இடவிடாம ராஜுக்கு தேவ எப்போ ஜோதம் சொல்லிட்டு இருப்பிய. तू निरंतर आराधना कर, तेरे परमेश्वर स्तुति करने वाला। காப்பி குடானு குடிக்க மாட்டியே. काफी पिए तो भी नहीं पीता था। ஜோதம் சொல்லிட்டு இருப்பிய. स्तुति करता था। அந்த ஆண்டவனை காப்பாத்தினாரப்பா. वो परमेश्वर ने तुझे बचाया क्या? ராஜா காப்பாத்தினாரு. हाँ, राजा मुझे बचाया। ஏன்? क्यों? தேவனுக்கு முன்பாக, वो परमेश्वर के सामने உமக்கு முன்பாக, और तेरे सामने நான் எந்த நீதிகேடோ, मैं कोई अधर्म कार्य कोई अधर्म कार्य செய்யலையா? नहीं किया हूँ। சோத்திரம். அப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம் தானியேல். तो दानियल कितना कमा सकता था? சோத்திரம். உத்தமன் தான் பாருங்க. वो उसमें खराई से था। ஆசீர்வாதம் இருக்கிற போது, आशीर्वाद रहते கர்த்தர் समय நம்ம உயர்த்தி வச்சிருக்கிற போது, परमेश्वर हमें ऊंचा करके रखते கர்த்தர் समय, மேன்மைப்படுத்தி வச்சிருக்கும் போது, परमेश्वर हमें उन्नति करके रखते அப்போ समय, நாம் எப்படி இருக்கணும்? तभी भी हम कैसे रहना அப்போ है? என் மனசாட்சி எப்படி இருக்கணும்? तभी मेरी विवेक कैसे रहना है? உத்தமமா இருக்கணும். खराई से रहना है। அப்போ கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற போது, तो परमेश्वर में उन्नति देते समय உபத்திர போது, और क्लेश உபத்திரம் போது, உபத்திரம் और क्लेश क्या होते समय சூழ்நிலை மாறும் போது, और परिस्थितियां बदलते समय, ஆராதனை போது, आराधना के समय, சோத்திரம். வாழ்க்கையில் நமக்கு எப்போது எப்படி இருக்கணும்? जीवन में कैसे रहना? निरंतर உத்தமம். खराईपन। ஆகினால इसलिए என் மனச்சாட்சியில जिस विवेक में உண்மை இருக்கணும். सच्चाई रहना है, என் மனச்சாட்சியில इस विवेक में சாட்சி இருக்கணும். गवाही रहना है, என் மனச்சாட்சியில मेरे विवेक में உத்தமம் இருக்கு. खराई रहना है। இது 3 காரியம் இருக்கா? ये 3 कार्य है क्या? இதை சரிப்படுத்திக் கொள்வோம். इसे सुधार लेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद எல்லாரும் करे। ஜெபம். सभी प्रार्थना करेंगे। நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். पुकाने वाले सते, संग रहने वाले सदा, पुकाने वाले सते, संग रहने वाले सदा, आवाज सुनकर आजाद करके आनंद देने वाला, सुनकर आजाद करके आनंद देने वाला, मेरे मसीहा सुधि हो, मेरे मसीहा सुधि हो, मैं सन्ना सदा मुझको मिलने पाए, आदर महिमा तेरी सदा मुझको मिलने पाए, आनंद बलिदान चढ़ाते हैं, आराधना करके, आनंद बलिदान चढ़ाते हैं, आराधना करके, मेरे मसीहा जोड़ी हो, मेरे मसीहा जोड़ी हो, मैं सुना रहना रहूं, जब तक मैं जिंदा रहूं,
உலகத்தை சோதரிப்போம். கனமான ஆரான ஆசத்தை கிருபைக்காக சோதரிப்போம். இயேசு வருகிற பொழுது यीशु आते समय மனச்சாட்சி मेरी विवेक குற்றமற்றதாய் காணப்படும். वो निर्दोषी दिखा देने के लिए கர்த்தரை சோதரிப்போம். इसके सब परमेश्वर की स्तुति करेंगे. सुधियो மனச்சாட்சியிலே इस विवेक में உண்மையா இருக்கு. सच्चाई रहने के लिए மனச்சாட்சி और विवेक में சாட்சியா இருக்கு. गवाही से रहने के लिए மனச்சாட்சி और विवेक में உத்தமமாய் காணப்படும். खराई दिखा देने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக प्रभु अनुग्रह करने के लिए எல்லாம் கர்த்தரை சோதரி. इसलिए सब प्रभु की स्तुति करेंगे. सुधियो பரிசுத்த பிதாவே, पवित्र परमेश्वर நாளிலே इस दिनों में பாதத்தில் அமர்ந்திருந்து आपके चरणों तले पाठ जोड़कर வசனங்களை தியானிக்க वचन को ध्यान करने के लिए பாராட்டின கிருபைக்காக சோதரி. आपने किए हुए कृपा के लिए सुनिए. வருகிற பொழுது आप आते समय உங்கள் மனச்சாட்சி हमारी विवेकता குற்றமற்றதா இருக்கணும். वो निर्दोषी रहना है. அதிலே உத்தமமா இருக்கணும். उसमें सच्चाई से रहना, உண்மையா இருக்கணும். सच्चाई से रहना சாட்சியா இருக்கணும். और गवाही से रहना है. எல்லா குறைகளை நிறைவாக்கி और सभी कमियों को पूरा कर कर நாளை தகுதியாய் காணப்படும். इस दिनों में योग्यता के समय दिखा देने के लिए अनुग्रह कीजिए எல்லாரையும் தகுதிப்படுத்தும். और सभी को योग्य कीजिए. குறைகளை மாற்றும். कमियों को बदलिए. சரீரத்தின்படி शारीरिक प्रकार, ஆவியின்படி आत्मिक प्रकार குறைகளை மாற்றி कमियों को बदल कर கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். प्रभु आशीर्वाद कीजिए. எல்லா பிள்ளைகளையும் सभी बच्चों को ஆசீர்வதித்து பாதுகாத்து आशीर्वाद करके रक्षा कीजिए. தீங்குக்கும் बुराई विपत्तियों से, கொள்ளநோய்களுக்கும் महामारी से விலக்கி காத்துக்கொள்ளும். बचा कर रक्षा அனுக்கிரகம் कीजिए. अनुग्रह कीजिए. உமக்கு மகிமை உண்டாகும். आपकी ही महिमा होने दीजिए. இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதா. प्रार्थना करते अच्छे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.